ஜீ தமிழ் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். விவாதம் என்ற நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறேன். வரும் பிப்ரவரி 5ஆம் தேதி நடக்க இருக்கக்கூடிய ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலால் அரசியல் களம் அனல் பறக்கும் என்று எதிர்பார்த்த நிலையில் பிரதான எதிர்க்கட்சிகள் இந்த இடைத்தேர்தலை புறக்கணித்திருக்கின்றன. களத்தில் திராவிட முன்னேற்ற கழகமும் நாம் தமிழர் கட்சியும் இருக்கிறார்கள். 64 பேர் வேட்புமனு தாக்கல் செய்திருந்தாலும் கூட இந்த இரண்டு கட்சிகளுக்கு இடையே தான் கடுமையான போட்டி இருக்க போகிறது என்பது தெரியும். அதிகார பலம், பணபலம் ஆகியவற்றை பயன்படுத்தி ஆளும் கட்சி இந்த இடைத்தேர்தலில் வெற்றி பெற்று விடுவார்கள். எனவே நாங்கள் இந்த தேர்தலை புறக்கணிக்கிறோம் என்று பிரதான எதிர்க்கட்சிகள் இந்த தேர்தலில் இருந்து விலகி இருக்கிறார்கள். தேர்தலில் இருந்து விலகுவது என்பது, இடைத்தேர்தலில் இருந்து விலகுவது என்பது மக்கள் அவர்களுக்கு தன்னுடைய தவறுகளை சுட்டிக்காட்டுவதற்கு, ஆளும் கட்சியினுடைய தவறை சுட்டிக்காட்டுவதற்கு ஏதுவாக இருக்கக்கூடிய இடைத்தேர்தலை எதிர்க்கட்சிகள் புறக்கணிக்கின்றன என்பது விமர்சனத்தை தவிர்க்கக்கூடிய வகையில் அமைகிறது என்ற ஒரு குற்றச்சாட்டும் இருக்கிறது. இது எதிர்க்கட்சிகளுக்கு கிடைத்த ஒரு வாய்ப்பு, அந்த வாய்ப்பை அவர்கள் பயன்படுத்தாமல் இருப்பதும் தவறு என்ற குற்றச்சாட்டையும் சில அரசியல் ஆய்வாளர்கள் முன்வைக்கிறார்கள். அப்படி இருக்கும்போது இந்த தேர்தலை ஏன் எதிர்க்கட்சிகள் புறக்கணிக்கிறார்கள்? களத்தில் இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகம், நாம் தமிழர் கட்சிக்கு யாருக்கு வெற்றி வாய்ப்பு இருக்க போகிறது என்பது குறித்து இன்றைய விவாத மன்றத்தில் நாம் பேச இருக்கிறோம். இன்றைய விவாத மன்றத்தினுடைய தலைப்பு சூடுபிடிக்கும் ஈரோடு இடைத்தேர்தல், புறக்கணிக்கும் எதிர்க்கட்சிகள் இருமுனை போட்டியில் ஈரோடு என்ற தலைப்பில் நம்மோடு 4 சிறப்பு விருந்தினர்கள் இணைகிறார்கள். திமுகவிலிருந்து திரு கரூர் முரளி அவர்கள், காங்கிரஸ் கட்சியிலிருந்து திரு விஜயகிருஷ்ணா அவர்கள், நாம் தமிழர் கட்சியிலிருந்து ஃபாத்திமா ஃபர்கானா அவர்கள், அரசியல் விமர்சகர் திரு ஓம் பிரகாஷ் அவர்கள். விருந்தினர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த இடம் முதல்ல காங்கிரஸ் வேட்பாளர்கிட்ட இருந்துச்சு. காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர் இருந்தாங்க. இப்போ காங்கிரஸ் மறுபடியும் அந்த இடத்துல போட்டியிடுவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்ட நிலையில திமுகவே அந்த இடத்துல போட்டியிடுறாங்க. விஜயகிருஷ்ணா, முதல்ல உங்கள்கிட்ட ஏன் மறுபடியும் காங்கிரஸ்க்கு ஈரோடு கிழக்கு மறுபடியும் கிடைக்கல? என்ன ரீசன் திமுகவே அந்த இடத்தை எடுத்துக்கிறதுக்கு? ஃபஸ்ட்டு ஒரு சில வாரங்களுக்கு முன்பு ஒரு பொது மேடையில் பேசும்போது மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்கள் சொல்கிறாரு, இந்த கூட்டணி ஒரு கொள்கை ரீதியான கூட்டணி, அதே மாதிரி ஒரு நிரந்தர கூட்டணி அப்படின்னு மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்கள் சொல்கிறாரு. இன்னைக்கு எங்கள் அகில இந்திய தலைமையும் மாநில தலைமையும் ஒருபட்ட மனதாக முதல்வர் அவர்கள் இங்கே நாங்கள் திமுக நிற்கணும்னு விருப்பம் தெரிவித்ததன் பேரில் இந்த தொகுதியை விட்டு கொடுத்துருக்காங்க. இது எப்படின்னா எங்கள் கூட்டணி எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குன்றதுக்கு ஒரு அடையாளமாக தான் இது இருக்குது. இந்த பொது தேர்தல் எங்கள் ரிசல்ட்ஸ் ஒரு பக்கம், ரிசல்ட்ஸ் எப்படி இருந்தாலும் கண்டிப்பாக ஒரு மிகப்பெரிய மார்ஜின், ஒரு லேண்ட்ஸ்லைட் விக்ட்ரியில் கன்ஃபார்மாக ஜெயிப்போம். அது இப்போவே கிட்டத்தட்ட எதிர்கட்சியில் இருக்கவங்க, மற்ற கட்சியில் இருக்கவங்க, நாங்கள் தான் அடுத்து மாற்றுன்றவங்கலாம் களத்தில் நிற்கவே ஒரு தைரியம் இல்லாத சூழல் இருக்குது இன்றைக்கி. ஏன்னா அந்த அளவுக்கு முதல்வரோட நிர்வாகமும் ஆட்சியும் அவ்வளோ சிறப்பாக இருந்திருக்கு. தமிழக ஆட்சி அவ்வளோ சிறப்பாக இருந்திருக்கு. மக்களுக்கு தேவையான ஒவ்வொரு விஷயங்களையும் இமீடியட்டாக அட்ரஸ் பண்ணியிருக்காங்க. ரொம்ப ப்ரோஆக்டிவாக இருந்திருக்காரு தமிழ்நாடு சிஎம். எலெக்ஷனுக்கு முன்னாடியே என்ன தெரியுதுன்னா, இந்த கூட்டணி எவ்வளோ தூரம் ஸ்ட்ராங்காக இருக்குன்றதோட அடையாளமாக தான் இது இருக்குது. அதாவது நீங்கள் தொடர்ந்து நீங்கள் எதிர்கட்சிகள் இல்லை அப்படின்னு நீங்கள் சொன்னாலும், அதாவது இதுக்கு முன்னாடி எப்படின்னா இந்தியா கூட்டணி எவ்வளோ தூரம் செய்கிறோம், கூட்டணியில் போகுமா அப்படி இப்படின்ட்டு நீங்கள் தொடர்ந்து விமர்சனங்களை வச்சாலும் அதை ஒரு டைமில் ஒவ்வொரு நிலைப்பாடின் மூலமாக, ஒவ்வொரு செயல்பாடுகளின் மூலமாக அதை கண்டினியூஸாக நாங்கள் உடைச்சிட்டே இருந்திருக்கோம். இன்றைக்கி அதோட தொடர் நிகழ்வு தான் இது. அதாவது இது ஒன்றுமே இல்லை. எங்கள் தலைவர் அவர்கள் ரொம்ப வெளிப்படையாக, எங்கள் மாநில தலைவர் ஐயா செல்வ பெருந்தகை அவர்கள் ஒரு இன்டர்வியூவில் ரொம்ப தெளிவாக சொன்னார், நாங்கள் மகிழ்ச்சியோடு இருக்கோம். இது மகிழ்ச்சியோடு முதல்வர் அவர்கள் கேட்டார், நாங்கள் மகிழ்ச்சியோடு இதை கொடுத்துருக்கோம். அதனால் இது எங்கள் கூட்டணி எவ்வளோ ஒரு உறுதியாக இருக்குது, ஒரு பாண்டடாக இருக்கோன்ற ஒரு விஷயத்தோட வெளிப்படுத்துறதெல்லாம் ஓகே. மறுபடியும் காங்கிரஸ் வேட்பாளரே இந்த இடத்துல போட்டிடுறதுல என்ன சிக்கல்? ஏன் அதை விட்டு கொடுத்து பண்ணணும்? இன்னொரு காங்கிரஸ் வேட்பாளரை நிறுத்திருக்கலாம். இல்லை, கூட்டணி கட்சி வேற யாருக்காவது கொடுத்துருக்கலாம். இல்லை, இது ஒரு பொலிட்டிக்கல் கால்குலேஷன்ஸ். இப்போ ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டி இருக்குது. இப்போ எல்லாருமே கூட்டணியில் இருந்தாலும் எல்லாருமே ஒரு இண்டிவிஜுவல் பார்ட்டிஸ், அவங்களுக்குன்னு ஒரு இண்டிவிஜுவல் ஆஸ்பிரேஷன்ஸ் இருக்குது, எல்லாமே இருக்குது. அது ஒரு காலகட்டங்களில் அந்த ஒரு கிரவுண்ட் லெவலில் ஒரு சில பொலிட்டிக்கல் காம்பன்சேஷன்ஸ், அந்த டைல்யூஷன்ஸ் சேஞ்ச் ஆகும். அதன் காரணமாக அது இருக்கலாம். அதுவும் இல்லாமல் இது ஒரு ரொம்ப ஹெல்த்தியான விஷயமாக தான் பார்க்க முடியுது. இதை நம்ம எந்த ஒரு விதத்துலேயும் ஒரு நெகட்டிவாக, அதாவது இதை ஏதாவது ஒரு விஷயம் மூலயமா இந்த கூட்டணியை
கூட்டணியில் இருக்க ஒற்றுமையை மேனிப்புலேட் பண்ணி பேசலாம்னு சொல்கிறவங்களுக்கு தான் பேச முடியுமே தவிர, ஆனால் ஆக்சுவலாக இன் டெப்த் எசன்ஸாக பார்த்தோன்னா இது ஒரு பாசிட்டிவான விஷயம் தான். இது வந்து நம்ம யாருமே ஏதோ இது பண்ணுறதுக்கு ஏதோ ஒரு தவறாவோ இல்லை எந்த ஒரு மாற்று நோக்கத்தில் பார்க்க வேண்டிய அவசியம் எதுவுமே கிடையாது. கண்டிப்பாக. ஓம் பிரகாஷ், எதிர்க்கட்சிகள் வந்து இந்த தேர்தலை வந்து புறக்கணிச்சிருக்கிறாங்க. அதுக்கு அவங்க சொல்லக்கூடிய காரணம் வந்து அதிகார பலம், பணபலம், அவங்க வந்து எப்படியாவது ஜெயிக்கிறதுக்கான வழியை வந்து ஆளுங்கட்சி பார்க்கும் அப்படின்னு சொல்லி எதிர்க்கட்சிகள் வந்து இந்த போட்டியிலிருந்து விலகிறது எதிர்க்கட்சிகள் மீது இருக்கக்கூடிய மக்கள் வச்சிருக்கக்கூடிய அந்த நம்பிக்கைக்கு ஒரு பெரிய கேள்வி ஏடாதா? நீங்க இருக்கீங்கன்னு தானே அவங்கள கேள்வி கேட்க நீங்க இருக்கீங்கன்னு தானே நினைச்சோம். நீங்க என்ன இப்படி போட்டியிலே கலந்துக்காம அந்த இடத்துல இருந்து தப்பிச்சு தெரிச்சு விடுறீங்க அப்படின்ற எண்ணங்கள் வந்து மக்கள் கிட்ட வராதா? அனைவருக்கும் வணக்கம். மக்களுக்கு அப்படி ஒரு எண்ணம் வருமான்றது எனக்கு ஒரு கேள்வியா தான் இருக்கு. மக்களுக்கு என்ன எண்ணம் வரும்னா, இதே ஒரு அதிமுக இந்த தேர்தலில் வந்து போட்டிட்டு இருந்தாங்கன்னா கூட என்டிஏ கூட்டணி பிஜேபி சார்பாவோ இல்லை என்டிஏ கூட்டணி சார்பாவோ யாராச்சும் போட்டி இருந்ததுன்னா அங்க வந்து ஒரு ஓட்டுக்குமே கிட்டத்தட்ட 10,000 20,000 ரூபாய் வரைக்குமே போயிருக்கும். இப்போ மக்களுக்கு இருக்கிற கேள்வினா இவங்க யாருமே வந்து எலெக்ஷன் நிற்கல, அதாவது அதிமுகவும் சரி என்டிஏ கூட்டணி சரி எலெக்ஷன் நிற்காதப்ப இந்த 10,000ன்றது வந்து ஒரு 2,000த்துல முடிஞ்சிடும் மக்களுக்கு போய் ஒரு ஓட்டுக்கும் கொடுக்குற காசு. இதுதான் இப்போ மக்கள் கேள்வி வைப்பாங்க. ஏன்னா இந்த 20 வருஷமா தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா இந்த திராவிட கட்சி, நான் டிஎம்கே மட்டும் சொல்ல ஏடிஎம்கேவும் சேர்த்து தான் சொல்கிறேன், இவங்க பண்ணி வச்சிருக்குன்னா மக்களுக்கு வந்து காசு இந்த இடைத்தேர்தல் வந்துட்டாலே காசு கொடுத்து கிட்டத்தட்ட போன இதே ஈரோடு எலெக்ஷனில் பாருங்கன்னா 12 மினிஸ்டர்ஸ் அந்த இடத்துல போட்டாங்க. ஒரு சட்டமன்ற தொகுதிக்கு 12 மினிஸ்டர்ஸ், 25 மாவட்ட செயலாளர்களை டிஎம்கே அங்கே இறக்கி சுற்றி ஃபுல்லாக வேலை பார்த்து ஓட்டு எடுத்து ஜெயிச்சாங்க. ஸோ இதுதான் மக்களோட எதிர்பார்ப்பாக இருக்கும். சரி இவங்க நின்று தான் நமக்கு எக்ஸ்ட்ரா ஒரு 5,000 ரூபாய் கிடைச்சிருக்குமே அப்படிதான் மக்கள் யோசிப்பாங்களே தவிர தமிழ்நாட்டு மக்கள் இல்ல நான் இந்த இடைத்தேர்தலுக்கு மட்டும் சொல்றேன். இடைத்தேர்தல் இப்படி டோட்டலா மேனிபுலேட் பண்ணி மாத்தி வச்சிருக்காங்க அது திராவிட கட்சிகள். இதுதான். ஏன்னா பேசிக்கா இடைத்தேர்தல் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு அரசியல் கட்சி வந்து ஒரு எலெக்ஷன்ல ஜெயிச்சிருக்கோம் 5 வருஷத்துக்கு அவங்க ஆட்சி அமைக்கிறாங்க. அப்படி ஆட்சி அமைக்கும் போது ஏதாச்சும் ஒரு சட்டமன்ற தொகுதியில தவறுதலா ஒரு உறுப்பினர் இறந்துட்டாருன்னா அந்த சட்டமன்ற தொகுதிக்கு மட்டும் மறுபடியும் எலெக்ஷன் வச்சு அந்த சட்டமன்ற உறுப்பினர் தேர்ந்தெடுக்கப்படுவார். இதுதான் இடைத்தேர்தல். ஓகேங்களா? இது நடக்கும்போது அந்த மக்கள் அந்த இடைத்தேர்தல் நடக்கிற அந்த குறிப்பிட்ட சட்டமன்ற மக்கள் வந்து எப்படி ஓட்டு போடுவாங்கன்னா, அந்த சட்டமன்ற தொகுதியில் மட்டும் நடக்கிற பிரச்சனை, அதாவது குடிநீர் பிரச்சனையா இருக்கட்டும், சுகாதார பிரச்சனை இருக்கட்டும், அதை மிச்சம் மட்டும் ஓட்டு போட மாட்டாங்க. மாறாக தமிழ்நாடு ஃபுல்லா அரசியல் நிலவரம் எப்படி இருக்கு, மக்களுக்கு பாதுகாப்பு எப்படி இருக்கு, பெண்களுக்கு பாதுகாப்பு எப்படி இருக்கு, வரி உயர்ந்திருக்கா, பால் விலை உயர்ந்திருக்கா, கொலை குற்றங்கள் எத்தனை நடக்குது, இதெல்லாம் பார்த்து அந்த ஒரு சட்டமன்ற தொகுதி மக்கள் ஓட்டு போடுவாங்க. அதாவது அந்த மொத்த ஆட்சிக்கு ஒரு கொடுக்குற வேல்யூ தான் இது ஒரு இடைத்தேர்தல் என்பது. ஒரு இடைத்தேர்தல் என்பது இது வந்து ஒரு 20-25 வருஷத்துக்கு முன்னாடி இந்த கதை. இந்த 20-25 வருஷமா இப்போ திராவிட கட்சியாக இருக்கட்டும், திமுக இருக்கட்டும், அதிமுக இருக்கட்டும், அவங்க பண்ணி வச்சிருக்க வேலை என்னன்னா, இடைத்தேர்தல் ஒன்று வந்துட்டாலே போதும். ஆளுங்கட்சி அதிமுகவாக இருந்தால் அங்கே டிஎம்கே தோக்கும், திமுக தோக்கும். ஆளுங்கட்சி திமுகவாக இருந்தால் அதிமுக தோக்கும். இதுதான் நம்ம வந்து பார்த்துட்டு இருக்கோம். இப்போ மாறாக டிடிவி தினகரன் அந்த அந்த எலெக்ஷன் மட்டும்தான் மாறாக நடந்து அதில் என்ன நடந்துன்னு ஏது நடந்து மொத்த ஊடகங்களும் தெரியும். அதை நம்ம சொல்லி விவரிக்கணும் அவசியம் கிடையாது. ஸோ தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் திராவிட கட்சிகள் பெரிய சாதனை என்னன்னா, இந்த இடைத்தேர்தலும் வந்துட்டா போதும் அந்த இடத்துல எப்படிலாம் காசு இறைக்கலாம். கிட்டத்தட்ட 50 கோடி செலவு பண்ணி அந்த எலெக்ஷன் ஜெயிக்கிறாங்க. 50 கோடின்றது ஒரு பெரிய அமௌண்ட்டு. அந்த அமௌண்ட் எங்க இருந்து வருது? மக்களோட வரிப்பணத்துல இருந்து வருது. ஸோ இது எல்லாமே தொடர்ந்து நடக்குது. கிட்ட 20 வருஷமா 25 வருஷமா இதான் நடந்துட்டு இருக்கு. இதுலயும் அப்படி ஜெயிச்சதுக்கு அப்புறமா இப்ப அண்ணா சொன்னமே சொல்லுவாங்க, ஆளுங்கட்சியா இருக்க டிஎம்கே திமுகவும் சரி, இல்லை அந்த திமுக கட்சி சேர்ந்த காங்கிரஸ் கூட்டணியா இருக்கட்டும், மற்றவங்கள கூட்டணி கட்சிகளும் சரி, உடனே வந்து நாங்கள் லேண்ட்ஸ்லைட் விக்டரி பண்ண சொன்ன மாதிரி தான் லேண்ட்ஸ்லைட் விக்டரி அடைஞ்சிட்டோம், எங்களுக்கு வந்து ஆன்டி இன்கம்பன்சி இல்லை, ஒரு அரும்பெருமானோட நாங்கள் வெற்றி அடைஞ்சோம்னு சொல்லியிருக்காங்க, மார் தட்டிப்பாங்க. ஆனா அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. இவங்க எப்படி ஜெயிச்சாங்கன்னு அவங்களுக்கும் தெரியும். ஒவ்வொரு ஓட்டுக்கும் 10,000 கொடுத்துட்டு லட்டுல கம்பல் வைக்கிறது, இதெல்லாம் நம்ம தமிழ்நாட்டில் தான் பார்க்குறோம். மற்ற ஸ்டேட்ஸ்ல எல்லாம் கிடையாது. உதாரணத்துக்கு ராஜஸ்தான் எலெக்ஷன் இருந்தது, ராஜஸ்தான்ல பை எலெக்ஷன் வந்து 5 அசம்பிளியில் வந்துருது. அப்போ பிஜேபி ஆட்சி தான். ஆனா 5 அசம்பிளியும் காங்கிரஸ் ஜெயிக்கிறாங்க. அங்க ஆட்சி பண்றது பிஜேபி. மற்ற ஸ்டேட்ல நம்ம பக்கத்து ஸ்டேட் எடுத்து பார்த்தாலே இதெல்லாம் நடக்குது. ஆனா தமிழ்நாட்டில் மட்டும் தான் 20-25 வருஷமா யார் ஆளுங்கட்சியா இருக்காங்களோ அவங்க தான் ஜெயிக்கிறாங்க இதுல பை எலெக்ஷன்ல. இது எல்லாமே வெறும் காசு தான், பண பலத்தையும் அதிகார பலத்தையும் மொத்தமா இறக்கி மக்களை விலையை கொடுத்து வாங்குறாங்க ஆளுங்கட்சி. இதுக்கு டேரக்டா நீங்க போயிட்டு எலெக்ஷன் கமிஷன் போயிட்டு காசு கொடுத்து நீங்க இந்த தொகுதியை வாங்கிட்டு போயிடலாமே. ஏன் இந்த மாதிரி காசு செலவு பண்ணி ஒரு அநியாயமான ஒரு செயல் தான் இந்த பை எலெக்ஷன். இல்ல 2019 மக்களவை தேர்தலில் வந்து ஆளுங்கட்சியா இருந்த அதிமுக திமுக தானே ஜெயிச்சாங்க. அப்ப ஜெனரல் எலெக்ஷனோட சேர்த்து நடந்தது, பை எலெக்ஷன் மட்டும் தனியா நடக்கல. அப்ப எம்பி எலெக்ஷனோட சேர்ந்து நடந்தப்பட்ட எலெக்ஷன். அதுல 13 தொகுதி கிட்டத்தட்ட டிஎம்கே ஜெயிச்சாங்க, மீதி 9 தொகுதி அதிமுக ஜெயிச்சாங்க. அப்படி நடக்கும்போது ஒன்னா நடக்கும். பை எலெக்ஷன் மட்டும் வச்சா அந்த இடத்துல வந்து கிட்டத்தட்ட 15 மினிஸ்டர்ஸ் போன பை எலெக்ஷன் இதே ஈரோடு கிழக்கு எலெக்ஷன்ல 15 மினிஸ்டர்ஸ் அங்க இருந்தாங்க. 15 மினிஸ்டர்ஸ் 12 மினிஸ்டர்ஸ் இருந்தாங்க. 25 மாவட்ட செயலர்கள் டிஎம்கே அங்க இறக்கி வேலை செஞ்சாங்க. சோ இப்படி நடக்கும்போது மொத்த அரசாங்க இயந்திரமே முடக்கப்படும். அந்த ஒரு மாசத்துக்கு 12 மினிஸ்டர்ஸ் டெய்லி அங்க இருந்தாங்கன்னா ஒருத்தருக்கு ஒரு எம்எல்ஏன்னு போட்டு வச்சிருப்பாங்க. அப்படி இருக்கும்போது என்ன ஆகும்? இந்த வாட்டி
எதிர்கட்சி எல்லாமே எலெக்ஷன் மக்கள் மனநிலை அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கு. மக்கள் என்ன யோசிக்கிறாங்களோ அதுதான் வந்து வாக்காவிடும். அப்படி இருக்கும்போது நீங்க எத்தனை மினிஸ்டர் இருக்கனாலும் எவ்வளவு எம்எல்ஏ களத்துக்கு வந்தாலும் எதிர்கட்சின்னு ஒண்ணு இருந்தா தானே மக்களுக்கு ஒரு ஓட்டுக்கு ஒரு மனிதனுக்கு அதாவது டெய்லி போயிட்டு 1000 ரூபாய்க்கு கஷ்டப்படுற மக்கள் கிட்ட நான் போய் 10,000 ரூபாய் கொடுத்து எனக்கு ஓட்டு போடுன்னு சொன்னா அவன் போய் ஓட்டு போடதான் செய்வான். மக்களோட அறியாமை பயன்படுத்தி தான் இந்த அரசியல் கட்சி நடத்திட்டு இருக்காங்க. திமுக இருக்கட்டும் எதுவும் மக்களோட அறியாமை பயன்படுத்தி தான் அரசாங்கம் நடத்திட்டு இருக்காங்க டிஎம்கே. அதை பக்காவா பயன்படுத்தி திருப்பி அவங்க தான் ஜெயிக்க போறாங்க. லேண்ட்ஸ்கேப்ல ஜெயிக்க போறாங்க. அண்ணன் சொன்ன மாதிரி ஜெயிக்கலாம். ஆனா இது வந்து எந்த விதத்திலுமே 2026 எலெக்ஷனுக்கு காட்ட போறது கிடையாது. இது ஒரு பை எலெக்ஷன் நடக்க முடிய போகுது. ஆனா இதுதான் நாங்க வச்சு 2026 வந்து டிஎம்கே பாருங்க எப்படி வின் பண்ண போகுது அப்படின்னு சொல்றதுலாம் நம்ம ஏற்கக்கூடிய விஷயமா இல்ல. அதே மாதிரி இதை வச்சு கூட்டணி ஸ்ட்ராங்கா இருக்கு அப்படியும் நம்ம பெருசா சொல்லிட்டு போயிடுமே. சப்போஸ் என்னோட கணிப்பு வச்சு பார்த்தா இது அவர்கள் ஸ்டாலின் அண்ணன் ஐயா அவர்களுக்கு அனுப்பி வேற மாதிரி இருந்திருக்கலாம். என்னோட கணிப்பு வச்சு பாத்தீங்கன்னா லாஸ்ட் ஒரு 3 months பாத்தீங்கன்னா கூட்டணியில ஏகப்பட்ட சர்ச்சை போச்சு. கம்யூனிஸ்ட் அவங்க பேசினாங்க, ஆதவ அர்ஜுனா வெளில வந்து பேசினாரு, விசிக தலைவர் சில முரண்பாடான கருத்துக்கள் வச்சாரு, யார் இந்த சார்ன்ற அதெல்லாம் இருக்கட்டும். அதெல்லாம் வைக்கும் போது இந்த எலெக்ஷன்ல பை எலெக்ஷன்ல கண்டிப்பா டிஎம்கே தான் ஜெயிக்க போறாங்க. அது வந்து கண்டிப்பா ஸ்டாலின் ஐயா அவர்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இந்த விஷயம் திரும்பி காங்கிரஸ்க்கே கொடுத்திருந்தா இந்த கூட்டணி இப்போ எவ்வளவு இன்டாக்டா இருக்கும். இப்போ இன்டாக்டா தான் இருக்கு. அதுல இந்த மாற்று கருத்தை நானும் வைக்க விரும்பல. இன்டாக்டா தான் இருக்கு. இதை விட பயங்கரமா இன்டாக்ட் இருந்திருக்கும் இந்த எலெக்ஷன்ல காங்கிரஸ் சீட்டு கொடுத்திருந்தா. பாருங்க திருப்பி எங்களுக்கு சீட்டு கொடுத்துறாங்க, கூட்டணிக்கு அவங்க இவ்வளவு முக்கியம் கொடுக்குறாங்கன்னு கொடுத்திருந்தா கண்டிப்பா அது இன்னும் அதை தவறு விட்டாதான் என்னோட கருத்தா என்னோட கணிப்பா நான் இங்க வைக்கிறேன். சரி, ஃபாத்திமா ஃபர்கானா, நாம் தமிழர் கட்சி வந்து மற்ற கட்சிகள்லாம் வந்து இந்த தேர்தலை வந்து ஏதோ ஒரு காரணங்கள் சொல்லி புறக்கணிக்கும் போது யாரோடையும் கூட்டணி வைக்காம சீமானவர்கள் தொடர்ந்து தேர்தலை வந்து சந்திச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது இந்த இடைத்தேர்தலையும் வந்து நாம் தமிழர் கட்சி அதே வேகத்துல அந்த தேர்தலை வந்து சந்திக்கிறாங்க. இவங்க எல்லாரும் சொல்லும் போது ஆளுங்கட்சிக்கு இவ்வளவு பவர் இருக்கு, திமுக கண்டிப்பா வந்து ஜெயிச்சிருவாங்க, தொடர் வெற்றிகளை பெற்றுட்டு இருக்கக்கூடிய திமுகவுக்கு இந்த இடைத்தேர்தல் ஒரு சாதாரண விஷயம் இல்லை அப்படின்னு தெரிஞ்சும் நீங்க வந்து களத்துல வந்து இருக்கீங்க. எந்த நம்பிக்கையில வந்து இந்த களமாடல் அப்படின்றது இருக்கு? என்ன ஸ்ட்ராட்டஜி வந்து நாம் தமிழர் கட்சி ஃபாலோ பண்ணுது? களத்துல என்ன பிரச்சனைகளை சந்திக்கிறீங்க? எந்த தைரியத்துல 500 வாக்குறுதிகளை கொடுத்துட்டு பல 100 வாக்குறுதிகளை இன்னும் நிறைவேற்றாம களத்துல வந்து திமுக இந்த இடைத்தேர்தலை சந்திக்கிறோ, அதை விட நேர்மையாக இதுவரைக்கும் நடந்த தேர்தல்களை சந்தித்த நாம் தமிழர் கட்சி இன்னும் துணிவோடு மக்களின் நம்பிக்கையை பெற்ற ஒரு கட்சியாக களத்துல நிற்குது. உங்க கேள்விக்கான ரொம்ப எளிமையான பதில நான் சொல்லிட்டேன். நாம் தமிழர் கட்சி தொடங்கி கிட்டத்தட்ட 14 ஆண்டுகள் நிறைவு பெற்றிருக்கு. இதுல தேர்தல் அரசியல் பாத்தீங்கன்னா 2016 தொடங்கி இருக்கு. அதுல பொது தேர்தல்கள் 4க்கும் மேற்பட்டதை நாம சந்திச்சிருக்கோம். அதுல வந்து இடைத்தேர்தல் இது எல்லாத்தையும் கணக்கிட்டா நாங்க கிட்டத்தட்ட 12க்கும் மேற்பட்ட தேர்தல்களை வந்து நாம் தமிழர் கட்சி வந்து சந்திச்சிருக்கு. அதனால களத்தில் நாம் தமிழர் கட்சிக்கு அதிக அனுபவம் இருக்கு. இன்னும் சொல்ல போனால் மக்களுக்கு நடக்கக்கூடிய எல்லா அவலங்களுக்கும் முதல் ஆளாக குரல் கொடுத்த கட்சியாக, மக்களிலிருந்து வந்தவர்கள் என்பதனால் மக்களுடைய பிரச்சனைகளை நன்கு தெரிந்தவர்களாக மக்களோடு கைகோர்த்து பல இடங்கள்ல நாம இருந்திருக்கிறோம். அதனால நாம் தமிழர் கட்சி துணிவோட இந்த தேர்தலை அணுகிறது. இன்னும் என்ன சொல்லணும் அப்படின்னா, இந்த ஜனநாயக நாட்டுல நமக்கு இருக்க ஒரு மிகப்பெரிய ஒரு உரிமை, அதிலும் வந்து இந்த ஜனநாயகம் காக்கப்படணும் அப்படின்னா ஒவ்வொரு குடிமகன்களுக்கும் இருக்கக்கூடிய ஒரு வாக்கு என்பது வந்து எவ்வளவு அவசியமானது அப்படிங்கிறத உணர்த்தக்கூடிய இடத்துல நாம் தமிழர் கட்சி இன்னைக்கு இருக்கு. இதுவும் இல்லை அப்படின்னா, எஞ்சி இருக்க இந்த வாக்குரிமை இல்லை அப்படின்னா நம்ம திருப்பியும் அதே மன்னராட்சி, இன்னைக்கும் மன்னராட்சி காலத்துக்கு நெருக்கமான ஒரு சூழல் தான் அமைஞ்சிட்டு இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லலாம். மன்னராட்சி வீழ்ந்து இன்னைக்கு மக்களாட்சி தொடங்கி மக்களாட்சிக்கு ஏத்த மாதிரி அரசு இயந்திரங்கள் நடக்குதா அப்படின்னா அது மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்கு. அப்ப இதை மாற்றி திருப்பி மக்கள் கிட்டயே அதிகாரம் வர வேண்டும் என்பதற்காக நாம் தமிழர் கட்சி தொடர்ச்சியாக உண்மையும் நேர்மையுமாக எந்த குற்றப்பின்னணியும் இல்லாம கரைப்படிந்த கரங்களுக்கு சொந்தக்காரர்களாக இருக்கக்கூடிய இவர்களை வீழ்த்துவதற்காக தொடர்ச்சியாக நாம் தமிழர் கட்சி களத்துல நின்றுருக்கு. அது மண் வளத்தை காக்கணும்னாலும் இருந்தாலும் சரி, என்ன சொல்றது, கனிம வளங்கள், நீர்வளம், நிலவளம் அப்படின்னு எல்லா வளங்களையும் சீரழித்து கொண்டிருக்கிறது அதிகார வர்க்கம். ஆனால் அதை எதிர்த்து கேள்வி கேட்கக்கூடிய உண்மையான ஒரு எதிர்கட்சியாக, அதாவது சட்டமன்றத்துல வேணா அதிமுக வந்து எதிர்கட்சியா இருக்கலாம், ஆனால் மக்கள் மன்றத்தில் உண்மையான எதிர்கட்சியாக நாம் தமிழர் கட்சி தொடர்ச்சியாக செயல்பட்டு வருது. அதனால இந்த தேர்தல் வந்து மக்கள் நினைச்சிடக்கூடாது. பாருங்க, இப்போ இங்க வந்து மாற்றம் அப்படின்னு இப்ப பெரிய அதிருப்தியில மக்கள் எல்லாருமே இருக்கிறாங்க.
தொடர்ச்சியாக பல வாக்குறுதிகளை இன்னைக்கு திமுக வந்து கொடுத்தது. நான் சொன்னது போலவே வந்து அவர்கள் 500 வாக்குறுதிகள்ல முக்கியமான ஒரு சில விஷயங்களை வந்து, ஒரு சில இல்ல பல 100 விஷயங்களை அவங்க செய்யல. அதுல வந்து இந்த பழைய ஓய்வூதிய திட்டத்தை, பகுதி நேர ஆசிரியர்களுக்கு பணி நிரந்தரம் செய்யறத, மாதம் ஒரு முறை மின் கட்டணத்தை வந்து கொண்டு வருவோம்னு சொன்னதை, சிலிண்டருக்கு 100 ரூபாய் மானியம் அப்படின்னு சொன்னதை, 75 விழுக்காடு வேலை வாய்ப்பு தமிழர்களுக்கு வழங்குவோம்னு சொன்னது, சட்டமன்றம் வந்து 100 நாள்களுக்கு மேல வந்து முறையா நடக்கும்னு சொன்னதை, இப்படி பல நீட்டு தேர்வு ரத்து செய்ய முடியும் அப்படின்னு சொன்னதை, 10 லட்சம் பேருக்கு வேலை வாய்ப்புன்னு சொன்னதை, இப்படி பல திட்டங்களை வந்து கையில் எடுத்துட்டு இன்னும் மாணவர்களுடைய கல்வி கடனை ரத்து செய்வோம்னு சொன்னதை, இப்படி எண்ணற்ற முக்கியமான சிக்கல்களை வந்து தீர்க்காத இடத்துல வந்து திமுக இருக்குது. அதை அம்பலப்படுத்தி மக்கள் கிட்ட மீண்டும் கொண்டு போய் செல்றோம். ஏன்னா மக்களுக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய நோய்களில் 3 நம்ம எப்பவுமே எடுத்து சொல்லுவோம். என்ன அப்படின்னா மறதி, சகிப்புத்தன்மை, அப்புறம் மன்னிக்க கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு தமிழர்களுக்கே உள்ள அறம். இது வந்து தொடர்ச்சியாக இருக்கிறதுனாலதான் நமக்கான ஒரு நிலையான நல்ல ஒரு ஆட்சி வந்து இந்த தமிழ் சமூகத்துல மலராம இருப்பதற்கான காரணம் அப்படிங்கிறத நான் பார்க்கிறேன். அப்ப மாற்றம் என்பது ஒண்ணு இல்லவே இல்ல. இவங்களுடைய என்ன சொல்றது, கேடுகெட்ட ஆட்சிக்கு வந்து ஒரு மாற்றாக இங்க மண்ணுல யாருமே இல்லையா அப்படிங்கிற ஏமாற்றம் வந்து மக்கள் மத்தியில இருக்கக்கூடாது. மாற்று சக்தி இங்க இருக்கிறாங்க. உண்மையும் நேர்மையுமாக களத்துல இருக்கிறவங்க இருக்காங்க. வாக்குக்கு 1 ரூபாய் கூட காசு கொடுக்காமல் நேர்மையாக வாக்கை பெறக்கூடிய ஜனநாயகவாதிகள் இந்த மண்ணில் இருக்கிறார்கள் காமராஜருக்கு பிறகு அப்படிங்கிறத நிலைநாட்டுவதற்காக நாம் தமிழர் கட்சி களத்துல நிற்குது. நாம் தமிழர் கட்சி யாரை பார்த்தும் அச்சப்படணும்னு அவசியம் இல்லை. இங்க மற்றவர்கள் எல்லாம் வந்து போட்டி போட்டாங்க அப்படின்னா இவங்க அவங்கள குறை சொல்லுவாங்க, அவங்க இவங்களை குறை சொல்லுவாங்க. இது மாறி மாறி நடக்கக்கூடிய லாவணி சண்டை. இந்த சண்டையெல்லாம் நாம் தமிழர் கட்சிக்கு அவசியம் இல்லை. ஏன்னா இதுவரைக்கும் ஆட்சி அதிகாரம் வந்து நாம் தமிழர் கட்சி கையில கிடைத்ததில்லை. கிடைத்தால் எப்படி ஆட்சி இருக்கும் அப்படிங்கிறதுக்கான ஒரு முன்னோட்டமாக நாம் தமிழர் கட்சியினுடைய 2016 ஆட்சி வரைவு சொல்லியிருக்கு. இலவசமான கல்வி, அனைவருக்கும் தரமான சமமான கல்வி, சுத்தமான குடிநீர், எல்லாருக்கும் வேலை வாய்ப்பு, அரசு பணி அப்படிங்கறத நிறைய ஒரு ஆட்சி எப்படி நடக்கணும் அப்படிங்கிறதுக்கான வரைவையே முன்வைத்திருக்கு. சும்மா வெற்று வாக்குறுதிகள், நாங்க வந்தா செய்வோம்ட்டு 60 ஆண்டு கால திராவிட ஆட்சிகள் எப்படி பொய்யை மீண்டும் மீண்டும் மக்களுக்கு திணிக்கிறோம், அந்த மாதிரி இல்லாத ஒரு கட்சியாக இங்க மண்ணில இருக்கு. அப்படிங்கறதுனால உண்மையான ஒரு மாற்று சக்தியாக நாம் தமிழர் கட்சி களத்தில் நிற்கும். எங்களை போலவே துணிவோடு நேர்மையோடு கூட்டணி பலமின்றி ஒரு பணத்தை வந்து மக்களுக்கு கொடுக்காமல் துணிவு இருந்தது அப்படின்னா கட்டாயம், திமுகவுக்கு துணிவு இருந்தது அப்படின்னா கட்டாயம் நாம் தமிழர் கட்சி தான் வெல்லும், ஜனநாயகம் தான் வெல்லும் அப்படிங்கறதுதான் நான் வந்து நம்பிக்கையா வைக்கிறேன். சார், முரளி சார் வணக்கம். எல்லாரும் வந்து மற்ற கட்சிகள் வந்து இந்த தேர்தலை வந்து புறக்கணிச்சிருக்கிறாங்க. நாம் தமிழர் கட்சி உங்களுடைய போட்டி போடுறாங்க. ஆளுங்கட்சி மேல வைக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய குற்றச்சாட்டு, அவங்க அதிகார பலத்தை பயன்படுத்தி இந்த தேர்தலில் வந்து இடைத்தேர்தல்களில் வந்து வெற்றி பெற்றுடுவாங்க. 15 மினிஸ்டரை இறக்குறாங்க, பல எம்எல்ஏக்களை இறக்குறாங்க, ஒரு தெருவுக்கு ஒரு எம்எல்ஏ வந்து திமுக எம்எல்ஏ வந்து வேலை செய்கிற அளவுக்கு பண்ணிடுவாங்க. அதனால மற்ற கட்சிகள்லாம் வந்து போட்டி போட்டாலும் எங்களுக்கு வெற்றி வாய்ப்பு இருக்காது அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. இப்போ வந்து எதிர்கட்சிகள்லாம் வந்து போட்டி போடலை அப்படின்றதுனால ஒரு ஓட்டுக்கு 10,000 கொடுக்க வேண்டிய இடத்துல 2,000 தான் கொடுக்குறாங்கன்னு சொல்லி தான் மக்கள் கவலைப்படுவாங்கன்னு ஓம் பிரகாஷ் ஒரு விமர்சனத்தை வச்சார். இந்த ஆளுங்கட்சி மேலே வைக்கக்கூடிய குற்றச்சாட்டை வந்து திமுக எப்படி பார்க்குது? இதுல எவ்வளவு உண்மை இருக்கு? ஏன் இந்த மாதிரி ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாங்க? திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அடிப்படை கொள்கையே மக்களிடம் செல், மக்களிடம் பழகு, மக்களின் குறைகளை கேள், அந்த குறைகளை தீர்ப்பதற்கான திட்டங்களையும் தீர்வுகளையும் கையில் வைத்துக் கொண்டு அவர்களுக்காக பாடுபடுங்கள் என்று சொன்ன அண்ணாவினுடைய தத்துவம் தான் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தத்துவம். ஆகவே அண்ணாவினுடைய வழியில், தலைவர் கலைஞர் அவர்களுடைய வழியில் ஆட்சி நடத்தி கொண்டிருக்கிற எங்கள் தலைவர் தளபதி ஸ்டாலின் திராவிட மாடல் ஆட்சி நாயகர் மக்களுக்கு வேண்டிய திட்டங்களை அனைத்தையும் இந்த மண்ணிலே நிறைவேற்றி இருக்கிறார். அவர் செய்திருக்கிற திட்டங்களும் அவர் செய்திருக்கிற நன்மைகளும் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு மிகப்பெரிய வெற்றியை பெற்று தரும் என்பது எதிர்கட்சிகளுக்கு நன்றாக தெரியும். அதனால்தான் எதிர்கட்சிகள் எதற்கு ஈரோடு கிழக்கு தொகுதிகளை போய் நிற்க வேண்டும், நின்று தோல்வியை பெற வேண்டும், தோல்வியை பரிசாக தளபதியிடம் பெற வேண்டிய அவசியம் இல்லை என்று அவர்கள் எல்லாம் ஒதுங்கிக் கொண்டிருக்கிறார்கள். எனக்கு முன்னால் பேசிய சகோதரி பாத்திமா அவர்கள் பேசிய பொழுது ஏதோ திராவிட முன்னேற்ற கழகம் சொன்ன வாக்குறுதி எல்லாம் நிறைவேற்றவில்லை என்று அவர் பேசியிருக்கிறார். ஒருவேளை அவர் குவைத்தில் இருந்து நேராக வந்து விவாதத்தில் கலந்து கொண்டிருக்காரா, இல்ல அரபு நாடுகளுக்கு சென்று விட்டு இப்போதுதான் வந்திருக்கிறாரா, இல்ல ஒருவேளை செய்தித்தாள்களை முறையாக படிப்பதில்லை. முதல் சுற்று அவர் பேசி முடிச்சிட்டோம், அடுத்து நம்ம பேசலாம்.
என்று தெரியவில்லை. ஏனென்றால் நாங்கள் சொன்ன வாக்குறுதியில் கிட்டத்தட்ட 75% மேல் நாங்கள் வாக்குறுதிகளை நிறைவேற்றிவிட்டு நாங்கள் அரசியல் களத்தில் வந்திருக்கிறோம். ஆனால் எடப்பாடி பழனிசாமியாக இருந்தாலும் அண்ணாமலையாக இருந்தாலும் இந்த தேர்தலை அவர்கள் புறக்கணித்திருக்கிறார்கள். புறக்கணிப்பதற்கு என்ன காரணம் என்று கேட்டால் அவர்கள் வெட்டி வாய் வீரர்கள் என்பதை அவர்களே ஒத்துக்கொண்டிருக்கிற காரணத்தால் அவர்கள் எதிர்க்கட்சியாக இருக்கிற பணியை செய்வதற்கு அச்சப்பட்டிருக்கிற காரணத்தால் மக்களை அவர்கள் சந்திக்கவில்லை. நான் கேட்கிறேன், எங்கள் தலைவர் தளபதி ஸ்டாலின் அவர்கள் ஆட்சி பலத்துக்கு வருவதற்கு முன்பாக சொன்ன திட்டங்கள் அத்தனையும் நிறைவேற்றியிருக்கிறோம். கொரோனா நிவாரண நிதி 4000 ரூபாய் தருவோம் என்றும் நாங்கள் தந்திருக்கிறோம். அதே போல நாங்கள் ஆட்சி பலத்திற்கு வருவோமானால் பெண்கள் எல்லாம் இலவசமாக பஸ்ஸிலே பயணப்படலாம், விடியல் பயண திட்டத்தை தருவோம் என்றும் நாங்கள் தந்திருக்கிறோம். அதே போல நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் பெண்களுக்கான ஊக்கத்தொகையாக உரிமை தொகையாக 1000 ரூபாய் தருவோம் என்று சொன்னோம். அதை நாங்கள் தந்திருக்கிறோம். இன்னும் ஒருபடி மேலே சொல்ல வேண்டுமானால் பாத்திமா போன்றவர்களுக்கு சொல்கிறேன், புதுமை பெண் திட்டத்தை எங்கள் தேர்தல் வாக்குறுதியில் நாங்கள் சொல்லவில்லை. நம்ம மக்களை காக்கும் மருத்துவம் திட்டத்தை நாங்கள் தேர்தல் வாக்குறுதியில் செல்லவில்லை. உள்ளம் தேடி கல்வி தேர்தல் வாக்குறுதியில் சொல்லவில்லை. அப்படி சொல்லாத திட்டத்தையும் இந்த மண்ணிலே நிறைவேற்றி கொண்டு வருகிற ஆட்சியாக திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி இருக்கிறது. அதே போல காலை உணவு திட்டம் எவ்வளவு பெரிய திட்டம், எத்தனை பேருடைய பசியை, குழந்தைகளுடைய பசியை தீர்த்து வைத்திருக்கிற திட்டத்தை, காலை உணவு திட்டத்தை எங்கள் தலைவர் தளபதி அவர்கள் இந்த மண்ணிற்கு தந்திருக்கிறார். அதே போல எனக்கு முன்னால் பேசிய நம்மளுடைய சகோதரர் ஓம் பிரகாஷ் அவர்கள் சொன்னார், அந்த தொகுதி மக்களுக்கு ஒரு 10,000 ரூபாய் கிடைக்காத வருத்தத்தில் அவர்கள் இருக்கிறார்கள் என்று. வாக்காளர்களை இழிவுபடுத்தக்கூடாது. வாக்காளர்களை இழிவுபடுத்துவது ஜனநாயகத்திற்கு கேடு. ஏதோ இந்த நாட்டில் வந்து வாக்காளர்கள் பணம் பெற்றுக் கொண்டுதான் வாக்களிப்பதை போல சொல்லக்கூடாது. ஏனென்று சொன்னால் ஒரு ஜனநாயக நாட்டில் நீங்கள் எத்தனைதான் அவர்களுக்கு நீங்கள் கொடுத்தாலும் அந்த மக்கள் கடைசியில் வாக்களிக்கிற பொழுது எந்த கட்சி வெற்றி பெற்றால் நமக்கு பாதுகாப்பு, நம் பிள்ளைகளுக்கு பாதுகாப்பு, நம்மளுடைய எதிர்காலத்திற்கு பாதுகாப்பு என்று நினைத்து முடிவு செய்துதான் அவர்கள் வாக்களிப்பார்கள். ஆகவே மக்களுடைய மனங்களிலே நிறைந்திருக்கிற தலைவராக எங்கள் தலைவர் தளபதி ஸ்டாலின் அவர்கள் இருக்கிறார். அதனால் நாங்கள் தேர்தல் களத்திற்கு வந்தோம். அதே போல நீங்கள் கூட கேட்டீர்கள், காங்கிரஸ் இயக்கத்திலே இருப்பவர்கள் ஏன் போட்டியிடவில்லை என்று. எங்கள் தலைவரை பற்றி ஐயா செல்வ பெருந்தகை அவர்களுக்கு தெரியும். அதே போல எங்கள் தலைவரை பற்றி ஐயா ராகுல் காந்திக்கு தெரியும். எங்கள் தலைவரை பற்றி சோனியா காந்தி அவர்களுக்கு தெரியும். எங்கள் தலைவர் கேட்டிருக்கிறார் என்றால் கொடுத்த பிறகு ஐயா செல்வ பெருந்தகை ஒன்று சொன்னார், ஒன்றை கொடுத்தால் 9 அவர் தருவார் என்று சொன்னார். ஆகவே நாங்கள் பலமான எதிர்கட்சிகள் எல்லாம் வருவார்கள் என்றுதான் பார்த்தோம். ஆனால் பலமான எதிர்கட்சிகள் எல்லாம் பார்த்தார்கள், பயந்து கொண்டு ஓடி போய் ஒளிந்து கொண்டார்கள். ஒளிந்து கொண்டது மட்டுமல்ல, சட்டமன்றத்தில் வீரவசனம் பேசுகிறார்கள். நான் கேட்கிறேன், எடப்பாடி பழனிசாமிக்கும் அண்ணாமலைக்கும் ஒரு பெரிய வாய்ப்பு கிடைத்தது அல்லவா? அந்த வாய்ப்பை இவர்கள் தவற விட்டு விட்டார்கள் அல்லவா? நான் ஆளுங்கட்சிக்காரன் என்ற முறையை கூட கடந்து விட்டு ஒரு நடுநிலையாளன் என்ற ஒரு முறையிலே சொல்கிறேன். நீங்கள் சட்டமன்றத்திலே வந்து சண்டித்தனம் செய்கிறீர்கள் அல்லவா? சாட்டை அடித்துக் கொண்டு வீட்டுக்குள்ளுக்கு முன்னால் என்று கூட அடித்துக் கொள்கிறீர்கள் அல்லவா? இதே வாதத்தை நீங்கள் எடுத்து சட்டமன்றத்திலே எடப்பாடி பழனிசாமி வைக்கிற வாதங்கள், எல்லா வாதத்தையும் திமுக மீது வைக்கிற குற்றச்சாட்டை எல்லாம் நீங்கள் அதை செய்தோம், இதை செய்தோம், இப்படி நடந்து கொண்டோம் என்று எங்கள் மீது குற்றச்சாட்டு சொல்கிறீர்களே, அந்த குற்றச்சாட்டை மக்கள் மன்றத்திலே வைத்தால், நீங்கள் வைத்து ஓட்டு கேட்டிருந்தால் உங்களுக்கு ஓட்டு போட்டிருப்பார்கள் என்ற நம்பிக்கை உங்களுக்கு இல்லை என்றால், சட்டமன்றத்தில் நீங்கள் சொல்லுவது அத்தனையும் பொய் என்பது உங்களுக்கு தெரியும். சட்டமன்றத்தில் சண்டித்தனம் செய்தீர்களே தவிர மக்கள் மன்றத்தில் வந்து பேசுவதற்கு உங்களுக்கு வக்கு அதிகாரங்களை பயன்படுத்தி அந்த நடைமுறைகளே வந்து முடக்கிடுவீங்க அப்படின்னு. அதுக்கப்புறம் நாங்க மக்கள் கிட்ட போய் என்ன பேசுறது? தேர்தல் கமிஷன் அதிகாரம் என்ன சார்? பிஜேபி இருக்க அதிகாரத்தை கட்டளை எங்கிட்ட இருக்கு. பிஜேபி எவ்வளவு பெரிய அதிகாரம்? தேர்தல் கமிஷன் இருக்கு, அமலாக்கத்துறை இருக்கு, இடி இருக்கு, சிபிஐ இருக்கு, இத்தனையும் அவங்க கிட்ட இருக்கு. நாங்க தான் அவங்கள பார்த்து பயப்படணும். இப்ப தேர்தல் காலத்துக்கு எங்க அமைச்சர்கள் வந்து வேலை செஞ்ச வந்தாங்கன்னாக்கா அடுத்த நிமிஷம் அமலாக்கத்துறை அவங்க வீட்டுக்கு போயிடும். வீட்டுக்கு போயிருக்கிற பயத்துல நாங்க தான் நிக்கணுமே தவிர எங்ககிட்ட என்ன அதிகாரம் இருக்கு? பயப்பட வேண்டாம். எங்களுக்கு என்ன சார் அதிகாரம் இருக்கு? அதுக்கப்புறம் அண்ணன் பேசுற பொழுது பாத்திமா அவர்கள் பேசுறாங்க மன்னராட்சினார். சகோதரிக்கு சொல்றேன், உங்கள் தலைவர் சீமானவர்கள் திமுக மீது குற்றம் சொல்கிறாரே தவிர மன்னராட்சி எங்கே வந்து தெரியுமா? நான் மன்னராட்சி வருகிற இடம் எங்கே தெரியுமா? ஒரே நாடு, ஒரே தேர்தல், ஒரே அதிபர் என்று ஒரு சட்டம் கொண்டு வந்தார் அல்லவா மோடி. அந்த மோடி கொண்டு வந்த பொழுது உங்கள் சீமான் மீசையை முறிக்க கொண்டு ரோட்டில் வந்து நான் மோடியை கேட்கிறேன் என்று புஜத்தை தூக்கி கொண்டு கத்தி பேசி இருந்தால் பரவாயில்லை. மோடி என்றால் ஓடி போய் ஒளிந்து கொள்கிறார்.
ஆனால் இந்தியாவை பாதுகாப்பதற்கு ஒரே நாடு ஒரே தேர்தல் என்று அவர்கள் சட்டம் கொண்டு வந்த பொழுது ஜனநாயகத்தை பாதுகாப்பதற்கு அதிபராட்சி இந்த மண்ணிற்கு வராமல் இருப்பதற்கு ஓங்கி குரல் கொடுத்த இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம் என்ற இயக்கம் என்பதை நீங்கள் மறந்துவிடக் கூடாது. அதன் பிறகு அவர்கள் பேசுகிறார்கள் காமராஜருக்கு பிறகு ஒரு நல்ல ஆட்சி இல்லை என்று. சகோதரிக்கு சொல்கிறேன், காமராஜிய திராவிட இயக்கத்தினுடைய ஆட்சி தான் உங்களுக்கு தெரியாது. ஏனென்று சொன்னால் ஏதோ அந்த வாட்ஸ்அப்பில் வருவதை வைத்துக் கொண்டு வாந்தி எடுப்பதை போல நீங்கள் வந்து எடுத்துக் கொண்டிருப்பது எங்களுக்கு நன்றாக தெரியும். உங்களுக்கு தெரியுமா, காமராஜர் இந்த மண்ணில் ஆண்டு கொண்டிருந்த பொழுது அப்பொழுது சத்தியமூர்த்தி ஐயராக இருந்தாலும் ராஜாஜியாக இருந்தாலும் காமராஜின் மீது வைத்திருந்த விமர்சனம் என்னவென்று கேட்டால் கதர் சட்டைக்குள் ஒரு கருப்பு சட்டை ஆட்சி நடக்கிறது என்று சொன்னார்கள். அப்படி என்றால் என்னவென்றால் காமராஜரை வைத்துக் கொண்டு பெரியார் ஆட்சி நடத்தி கொண்டிருக்கிறார் என்று சொன்ன ஆட்சி காமராஜர் ஆட்சி. ஆகவே காமராஜர் ஆட்சியும் எங்கள் ஆட்சி தான். ஆகவே காமராஜருக்கு பிறகு சீமான் வந்து ஒரு புனிதரை போல நீங்கள் பேசிக் கொண்டிருக்கிறீர்கள். இது நாட்டுக்கு நல்லதல்ல, நாட்டு மக்களுக்கும் நல்லதல்ல. ஆகவே நாங்கள் என்ன சொல்கிறோம் என்றால் ஜனநாயக கடமையை ஆற்ற வேண்டும். நான் கேட்கிறேன், நெறியாளர் அவர்களுக்கு நன்றாக தெரியும், ஜெயலலிதா அம்மையார் அதிகாரம் வைத்திருந்த பொழுது நாங்கள் ஓடி போய் நாங்கள் ஒளிந்திருந்தோமா? அப்போதும் நாங்கள் ஜனநாயக கடமையை ஆற்ற வேண்டும். எங்களுக்கு நீங்கள் வந்து இந்த தலைப்பே தவறான தலைப்பு, உங்களுடைய ஊடகத்தில் வைத்த தலைப்பே இருமுனை போட்டி என்கிறீர்கள். இருமுனை போட்டி எல்லாம் எங்களுக்கு எதிர்ப்பாகலாம், சீமானை எல்லாம் நிறுத்தக்கூடாது, நாம் தமிழர் கட்சியெல்லாம் நிறுத்தக்கூடாது. ஜனநாயகத்தில் நாங்கள் தேர்தலை சந்திக்கிறோம். சுயேட்சைகள் பல பேர் வருவதை போல இவர்களும் ஒரு சுயேட்சையாக வந்து நிற்கிறார்கள். அவ்வளவுதானே தவிர எங்களுக்கு நல்லதோ நாம் தமிழர் வந்து சொல்ல முடியும். அது ஒரு பெரிய அங்கீகரிக்கப்பட்ட கட்சி. நீங்க வந்து இருமுனை போட்டி சொல்றது சொல்ல முடியாது. அவங்க வந்து அவங்க சுயேட்சை வேட்பாளர் கிடையாது. இது வந்து தவறான சரி, அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சியாக இருந்தா நீங்க எங்களை வந்து இருமுனை போட்டினே சொல்லி இருக்க கூடாது, ஒப்பிட்டு இருக்கவே கூடாது. ஏன்னு கேட்டீங்களா, 2020 திமுகவோட நாம் தமிழர் ஒப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்றீங்களா? அப்ப நீங்க ஜனநாயகம் பத்தி எப்படி பேச முடியும் சார்? ஒப்பிடுவது கூடாது. ஜனநாயக கடமை ஆற்றுவதற்கு நாங்கள் தேர்தல் களத்திற்கு வந்திருக்கிறோம். அவர்களும் வருகிறார்கள். ஒப்பிட்டு பார்ப்பது எனக்கு வருத்தம். ஏனென்று கேட்டால் எவ்வளவர்களோ நாங்கள் நிறைய உயரத்துல இருக்கீங்க, நீங்க ஆளுங்கட்சியா இருக்கீங்க, அதனால இந்த மாதிரி சின்ன கட்சியோட எல்லாம் ஒப்பிடாதீங்க அப்படின்னு சொல்ல வரீங்களா? கொள்கை நீதியானவரோடு ஒப்பிடுங்க. சரி, திராவிட முன்னேற்ற கட்சி பணத்து பலத்துல அதிகமா இருக்கனால நாம் தமிழர் கட்சி பண பலம் கம்மியா இருக்கனால ஒப்பிடுறாரு ஐயா. மக்கள் செல்வாக்கு, மக்கள் பலம் எங்களிடம் இருக்கிறது. சகோதரர், முதல்ல ஒரு நெறியாளர் தனிநபர் தாக்குதல் செய்வது நீங்க அனுமதிக்க கூடாது. இது நான் நேரல நான் வந்து லைவ்ல இருக்கேன் அப்படிங்கறனால, நான் ரிமோட்ல இருந்து பேசுறேன் அப்படிங்கறனால என்னால குறிப்பிட முடியல. அது வந்து உங்களுக்கு சிக்கலாகுங்கிற நாகரிகத்தோட நான் மெயின் பாக்குறேன். ஆனா அவர் ஒரு 8.22 விழுக்காடு வாங்கிய ஒரு கட்சியின் தலைவர், கிட்டத்தட்ட 36 லட்சம் பேர் மக்கள் வந்து நம்பிக்கை கொண்டு வாக்கு செலுத்திருக்கிறாங்க. உலகம் முழுக்க பரவி இருக்கக்கூடிய தமிழர்கள் ஒரு நம்பிக்கையின் நாயகனாக பார்த்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு தலைவரை அவர் ஒரு பொது தொலைக்காட்சியில வந்து இந்த மாதிரி எல்லாம் வந்து அவதூறு பேசுவது என்பது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. ஒண்ணு, அது அவர்களுடைய பாணி அப்படிங்கிறது நம்மளுக்கு ரொம்ப புரிந்ததாகத்தான் இருக்கிறது. ஏன் அப்படின்னா, ஐயா அவர்கள் வந்து தொடங்கும் போது என்ன சொல்றாரு அப்படின்னா, நான் குவைத்துல இருந்து வந்திருப்பேன், இல்ல அரேபியால இருந்து வந்திருப்பேன், நாங்க கைபர் போலன் கணவாய் வழியாக வரலங்க ஐயா, நாங்கள் இந்த மண்ணின் மைந்தர்கள், இந்த மண்ணின் மக்கள். அதாவது உங்களுடைய முன்னவர்கள் என்ன சொன்னாங்களோ அதையத்தான் முன்மொழிந்து பேசிக்கிட்டு இருக்கிறீங்க. அதையத்தான் இப்ப நீங்க பேசுறீங்க. நான் குவைத்துல இருந்து வந்தேன், நான் அரேபியால இருந்து வந்தேன், அதனால நீங்க பண்ணாத திட்டங்களை எடுத்து நாங்க பேசிக்கிட்டு இருக்கோம். எவ்வளவு வாக்குறுதிகள் கொடுத்துட்டு அது எதையுமே நிறைவேற்றவில்லையே அப்படிங்கிற ஆதங்கத்தின் வெளிப்பாடு, மக்களினுடைய வெளிப்பாடு, அரசியல் கட்சியின் பிரதிநிதியாக நாங்க இங்க சொல்லிக்கிட்டு இருக்கோம். பதிவிடுவதற்கு இங்க தைரியம் இல்ல, இங்க அதற்கான துணிவு இல்ல. மாறாக ஒரு கட்சியினுடைய தலைவரை விமர்சிக்கக்கூடிய உங்களுக்கு நான் என்னவென்று சொல்வது? உண்மையாக வெட்கக்கேடுதான் நான் சொல்லணும். அதை தாண்டி மன்னராட்சி இல்லைன்னு சொன்னாரு. அப்பா, அப்பாவுக்கு பிறகு மகன், மகனுக்கு பிறகு மகனுடைய மகன், அதுக்கப்புறம் இன்னும் கொல்லு பேரன் அப்படின்னு வரிசையாக நீங்கள் ஆண்டு கொண்டு இருப்பீங்க அப்படின்னா அதற்கு பேர் மன்னராட்சி இல்லாம வேற என்ன அப்படிங்கறத நீங்க விளக்கணும். நாங்கள் வந்து ஒன்றிய பாஜக அரசுக்கு பயப்படுறோம்னு சொல்றீங்க. எங்களை மாதிரி நாம் தமிழர் கட்சியை போன்று இந்த தமிழ்நாட்டுக்குள்ள கொண்டு வரப்பட்ட அனைத்து நாசகர திட்டத்தையும் நாம் தமிழர் கட்சி, குறிப்பாக பாஜக, ஒன்றிய பாஜக கொண்டு வந்த அத்தனை திட்டங்களும் நாம் தமிழர் கட்சி எதிர்த்திருக்குது. உங்களால பட்டியலிட முடியுமா எத்தனை திட்டங்களை நீங்கள் எதிர்த்திருக்கிறீர்கள் என்று? நீங்க ஆடி எப்படி சொல்றது, ஒவ்வொரு அடுத்த அடி எடுத்து வச்சா ஒன்றிய தலைவர்களை நீங்க இங்க கூப்பிடுறீங்க.
கேலோ இந்தியானா ஐயா மோடி அவர்களை கூப்பிடுறீங்க, இங்க செஸ் ஒலிம்பியாட்னா அங்க இருக்கக்கூடிய ஒன்றிய அமைச்சர்களை கூப்பிடுறீங்க. எல்லாவற்றிற்கும் நீங்கள் வந்து மோடியினுடைய அரசாங்கத்தையும் அங்க இருக்கக்கூடிய அமைச்சர் பெருமக்களையும் கூப்பிட்டு அழைத்தவர்களுக்கு சிவப்பு கம்பளம் விரித்து விட்டு, இங்க இன்னும் சொல்ல போனால் கருப்பு கொடையை வந்து ஏந்துவதற்கு பயந்து அச்சப்பட்டு வெள்ளை கொடை பிடித்தவர்கள் நீங்க. எங்களுக்கு தைரியத்தை கற்பிக்கிறீங்களா? எங்களுக்கு நாகரிக பாடத்தை சொல்லி கொடுக்குறீங்களா? நாகரிகமா பேசக்கூடிய ஒரு பிள்ளைகளை உருவாக்கி கொண்டிருக்கு நாம் தமிழர் கட்சியும் நாம் தமிழர் கட்சியின் தலைமையும். மாறாக ஒரு கட்சியோட தலைமை எப்படி வந்து ஒரு பொது வழியில வந்து அசிங்கப்படுத்துவதற்கு நீங்கள் தான் வெட்கப்படணும். என்னை பொறுத்த வரைக்கும் பாலுக்கு 3 ரூபாய் நீங்க குறைக்கிறேன்னு சொன்னீங்க, அதை குறைச்சிங்களா? முதல்ல மின்சார கட்டணத்தை மாதம் ஒரு முறை நாங்க ஆக்குவோம் சொன்னீங்க, அதை பண்ணீங்களா? நீங்க சிலிண்டருக்கு 100 ரூபாய் குறைப்போம் சொன்னீங்க, அதை பண்ணீங்களா? நீங்க இன்னைக்கு எவ்வளவு வரி சுமை இருக்கு, கடன் குறைப்போம் சொன்னீங்க, இன்னைக்கு சட்டம் ஒழுங்கு சண்டை இருக்குதா இல்லையா? எத்தனை விஷயங்கள், பெண்களுக்கு எதிராக நடக்கப்படும் குற்றங்கள். இன்னைக்கு அண்ணா பல்கலைக்கழக மாணவிக்கு நடந்த குற்றத்துக்கு தீர்ப்பு கண்டுட்டீங்களா? நீங்க வேங்கை வயல் பிரச்சனை நடந்து முடிச்சு கிட்டத்தட்ட 2 ஆண்டுகள் நிறைவு பெற்றது. அதற்கு தீர்வு கண்டதா இந்த அரசு? எது ஒண்ணுத்தையுமே செய்யாம பொதுவெளிக்கு வந்துட்டு இத்தனை லட்சம் மக்கள் வாக்குகள் கொடுத்த ஒரு கட்சியின் தலைவரை பார்த்து அசிங்கமா பேசுறீங்க அப்படின்னா, நீங்கள் எங்களுக்கு நாகரிக பாடம் எடுப்பதற்கு உங்களுக்கு முதல்ல தகுதியும் அருகதையும் இருக்குதா அப்படிங்கறத கேட்கணும். ரொம்ப தவறா எதுவும் அவர் வந்து பேசல. சுயேட்சை அப்படின்னு வார்த்தை சொல்லியிருந்தாரு, கட்சியை சொன்னாரு, இல்ல நாங்க கட்சி இல்லன்னு சொல்லி கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் அவர் பேசினாரு. அதை நான் திருப்பி பதிவு செய்ய விருப்பப்படல சகோதரர். நெறியாளர் அவர்கள் கவனிக்கணும், ஒரு கட்சியின் தலைமையை எப்படி பேசலாம்? சரி, ஒரு நிமிஷம் முரளி, ஒரு டைம் கொடுங்க. நான் சுயேட்சை என்று சொன்ன பொழுது நீங்கள் ஆப்கானிஸ்தானுக்கு ஓடி போ. முரளி ஒரு நிமிஷம், 2 பேரும் லைவ்ல இருக்கீங்க. ஒரு நிமிஷம் நான் வரேன். முரளி சார் நான் வரேன். ஓம் பிரகாஷ் நீங்க இடையில குறுக்கிட்டு இருந்தீங்க. அவங்க ஃபாத்திமா குற்றச்சாட்டு வைக்கிறாங்க, நிறைய வாக்குறுதிகள் வந்து திமுக கொடுத்திருந்தாங்க, அதை வந்து நிறைவேற்றாம இருக்கிறாங்க அப்படின்னு. அதுக்கு திமுக தரப்புலன்னு சொல்லக்கூடிய விஷயங்கள், நாங்க சொல்லாத திட்டங்கள் நிறைய விஷயங்கள் வந்து கொடுத்திருக்கிறோம் அப்படின்றதையும் குறிப்பிட்டிருந்தாங்க. ஒரே நாடு ஒரே தேர்தலுங்கும் போது அவங்க என்ன திமுக தரப்புல என்ன குற்றச்சாட்டு வைக்கிறாங்கன்னா, பிரதமர் மோடி சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல வந்து நாம் தமிழர் கட்சி வந்து தலையிடுறது இல்ல அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டை திமுக தரப்புல இருந்து அவங்க வச்சிடறாங்க. பாஜகவை கொண்டு வரக்கூடிய திட்டங்களுக்கு இவர் அமைதியா இருக்கிறாரு அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்தை சகோதரர் செய்திகள்ல சொல்லுங்க. எத்தனை பாஜக கொண்டு வர திட்டங்களுக்கு திமுக எதிர்ப்பு செய்திருக்கு? அவரு ஓம் பிரகாஷ் பதில் சொல்லிடுவாரு, அடுத்து உங்ககிட்ட வந்துடுறேன். சொல்லுங்க. பாஜக கொண்டு வர திட்டத்துக்கு தமிழ்நாட்டில் இருக்க எல்லா பேப்பர் லெட்டர் பேட் கட்சி கூட தான் எதிர்ப்பு தெரிவிக்குது. அதெல்லாம் பார்த்து இன்னும் பண்ணிட்டு இருக்க முடியாது. தொடர்ந்து பாஜக வந்து அவங்க என்னென்ன ஸ்டாண்ட் எடுக்கிறாங்களோ, என்னென்ன வாக்குறுதி கொடுக்குறாங்களோ அதெல்லாம் நிறைவேற்ற தான் போறாங்க. இவங்க எதிர்ப்பு தெரிவிச்சா தெரிவிக்கட்டும், அதெல்லாம் அது பெருசாக அவங்க எடுத்து போகிறது கிடையாது. தமிழ்நாட்டில் மட்டும் இவங்க பண்ணிட்டு இருக்க பொறுத்து. அதேமாரி ஒரே நாடு ஒரே தேர்தலில் பார்த்தீங்கன்னா, திரு இந்திரா காந்தி அம்மையார் வந்து எமர்ஜென்சி எடுத்துறதுக்கு முன்னாடி வரைக்குமே அப்படிதான் இருந்தது. ஒரே நாடு ஒரே தேர்தல் வந்து எமர்ஜென்சி எடுத்ததுக்கு அப்புறமா வேற இது ஸ்டேட்லேருந்து ஒவ்வொரு அசம்பிளி ஸ்டேட் எலெக்ஷன் நடக்கிறது கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஆச்சு. அதனால தான் எலெக்ஷன் வந்து மாற்றி வைக்கப்பட்டது. தவிர இதுக்கு முன்னாடி ஒரே நாடு ஒரே தேர்தல் தான் அமலில் இருந்தது. அது திருப்பி அமலில் எடுத்துட்டு வர போறாங்க. ஒரே நிமிஷம். இந்தியாவில் இருக்க எலெக்ஷன் கமிஷன் கிட்டத்தட்ட 365 ஆளுமே வேலை செய்யறாங்க ஒவ்வொரு ஸ்டேட்லயும் போயிட்டு. இதுக்காக எவ்வளவு பணம் செலவிடப்படுகிறது, இதனால எவ்வளவு அரசாங்க மக்கள் நல திட்டங்கள் நிப்பாட்டப்படுகிறது. இப்ப உதாரணம் பாத்தீங்கன்னா 5 வருஷம் ஆட்சி வருது, இல்ல 4.5 வருஷம் தான் ஆட்சி நடக்கும். அடுத்த 5 ஆண்டுல வந்து ஒரு 6 months வந்து எலெக்ஷனுக்காக போயிடும். இதனால எம்எல்ஏ பை எலெக்ஷன் வரும், இதனால எம்பி எலெக்ஷன் வரும், உள்ளாட்சி தேர்தல் வரும். இதுமாதிரி தொடர்ந்து எலெக்ஷன் போனா நாட்டின் வளர்ச்சிக்காக எப்படி எடுத்துன்னு போது தான் ஒரே நாடு ஒரே தேர்தல் திருப்பி எடுத்துட்டு வரணும்னு பிஜேபி ஆசைப்படி எடுத்துட்டு வர போறாங்க. அதுல எந்த மாற்றம் கிடையாது. கண்டிப்பா ஒரே நாடு ஒரு தேர்தல் வந்து சேரதான் போகுது. அதே மாதிரி இன்னொரு திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்த ஐயா சொல்லியிருந்தாரு. முரளி சார் ஒரு நிமிஷம் அவர் முடிச்சு ஐயா நிறைவேறும் ஐயா, கண்டிப்பா நிறைவேறும். முடிஞ்சதுக்கு அப்புறமா முடிஞ்சா ஐயா கூட நானும் நடக்காது ஐயா. ஒரே ஒரு தவறு, அது இந்தியா கூட்டணி கிடையாது, இந்தியா கூட்டணி கிடையாது, இந்தி கூட்டணி.
ஏன்னா என்ன ஏக்கு நீங்க இது சொல்லுங்க இண்டி கூட்டணி ஏக்கு நீங்க ஃபுல் ஃபார்ம் சொல்லுங்க. அது ஏன்னா அலைன்ஸ் வச்சிருக்காங்க. நீங்க உடனே இந்தியா 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 நீங்க வந்து இந்தியா வந்து எங்கதான் சொந்தம் நடத்திட்டு போயிட்டு இருக்காதீங்க. அது வந்து இண்டி கூட்டணி சரிங்களா? அப்படி ஒண்ணும் கிடையாது. அம்மா ஐயா சொன்னாரு இந்தியால ஜனநாயகத்தை ஓரளவுக்கு காப்பாத்தி இருக்கிறது இந்தி கூட்டணி தான். நான் சொல்லிடுறேன். அதாவது இந்த ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன் இருக்குல்ல, இதை நம்ம எங்க கனெக்ட் பண்ணி பார்க்கணும்னா நாசி ஜெர்மனில அவங்களோட அஜெண்டாவே மோட்டோவே இதுதான், ஒன் நேஷன் ஒன் லீடர் ஒன் பீப்புள். அதாவது மனித குல வரலாறுலேயே மிகப்பெரிய இனப்படுகொலை ஜெனோசைடு ஜீனோபோபிக்கா இருந்த அரசு நாசியோட மோட்டோ என்னன்னா ஒன் நேஷன் ஒன் லீடர் ஒன் பீப்புள். அதாவது ஒரே தலைவர் ஹிட்லர் மட்டும்தான் இருக்கணும், ஒரே மக்கள் வெறும் ஆரிய மக்கள் தான் இருக்கணும், யூதர்கள் எல்லாருக்கும் அகேன்ஸ்டா இருக்கணும்ன்றதா. இன்னைக்கு அதே மாதிரி ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன் கொண்டு வந்து இந்தியாவில் இருக்கிற இந்தியாவோட பன்முகத்தன்மையும் இந்தியாவில் இருக்கிற ஜனநாயகத்தையும் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தையும் மொத்தமாக காலி பண்ண பார்க்கறது யாருன்னா பிஜேபி தான். அதே மாதிரி சகோதரி சொன்னாங்க, இனி பிஜேபிக்கு எதிராக எடுத்துட்டு வர எல்லா திட்டங்களிலையும் பிஜேபி இந்தியாவோட இறையாண்மைக்கும் அரசியலமைப்பு சட்டத்துக்கு எதிராக செய்கிற எல்லா விஷயங்களுக்குமே தொடர்ந்து அரசியல் களத்தில் நின்று பாராளுமன்றத்திலையும் சரி சட்டமன்றத்திலையும் சரி எல்லா இடங்களையும் போராடுறது யாருன்னா இந்தியா கூட்டணி தான் தொடர்ந்து ஒவ்வொரு இடத்துலையும் ரொம்ப ஸ்ட்ராங்காக ரொம்ப இன்டென்ஸாக அது தொடர்ந்து வாய்ஸ் அவுட் பண்ணுறது இந்தியா கூட்டணி தான். அதனால நீங்க பேசும்போது நான் குறுக்க வரல, இல்ல நீங்க பேசும்போது நான் குறுக்க வரல, சரிங்களா? நீங்க அதே மாதிரி இன்னும் பல விஷயங்கள்ல அவங்க சொன்னாங்க, நீங்க அந்த இதுக்கு இங்க கூட்டு வரீங்க. அதாவது வந்து இது வந்து ஒரு மிகப்பெரிய நீங்க இந்தியா அரசியல் புரிதல் இருக்கணுன்றது. அதாவது வந்து நீங்க வந்து ஏன் அவங்கள கூப்பிட்டீங்க இவ்வளவு கூப்பிட்டீங்கன்றதுலாம் இல்லை. ஒரு அரசியல் மாண்புன்னு ஒன்று இருக்கு, ஜனநாயக மாண்புன்னு ஒன்று இருக்கு, அரசியல் நாகரிகம்னு ஒன்று இருக்கு. இந்த அரசியல் நாகரிகத்தை ரொம்ப சரியா கடைபிடிக்கிற கட்சி யாருன்னா காங்கிரஸும் தமிழகத்தில் திமுகவும் இந்த அரசியல் நாகரிகத்தை பல பேருக்கு சொல்லிக் கொடுக்குற அளவுக்கு இருந்திருக்க கட்சிகள். அதனால இந்த அரசியல் நாகரிகமும் அரசியல் மாண்புகளையும் கடைபிடிக்கிறத வந்து நீங்க வந்து ஒரு ஜனநாயகத்திற்கான பல விஷயங்கள்ல குரலே கொடுக்காம சும்மா இருந்துட்டு வந்துட்டு எதிர்கட்சிகள்ன்ற ஒரு பக்கம் பார்த்தா ஒருத்தர் நாங்க தான் எதிர்கட்சின்னு சொல்றாரு, இன்னொரு பக்கம் நாங்க தான் எதிர்கட்சின்றாங்க, இன்னொரு பக்கம் நாங்க தான் எதிர்கட்சின்றாங்க. ஆனா இங்க மக்களுக்கு தேவையான விஷயங்களை ஒன்னே ஒண்ணுதான் என்ன அப்படின்னா, ரொம்ப மாண்பு மரியாதை நாகரிகம் கொண்டவர்கள் எல்லாம் சொல்றீங்கல்ல, வேங்கை வயல் பிரச்சனைக்கு தீர்வு காணல, மாறாக இந்த ஆட்சியின் மீது அதிருப்தி அடைஞ்ச ஒரு பெண்மணி வயதான மூதாட்டி அவங்க அதிருப்தியை வந்து வெளிப்படுத்துறாங்க, அவங்கள போய் தேடி தேடி பிடிக்கிறீங்க. பொன்முடி அவர்கள் மீது சேற்றை வாரி எடுத்ததற்கு காரணம் அங்க இருந்த மக்களுக்கான அதிருப்தி. அங்க இருக்க மக்களை எப்படி கையாண்டுச்சு இந்த அரசு? சரி வரேன் முடிச்சு இல்ல அதுதான் நீங்க வந்தீங்க மரியாதை மாண்பெல்லாம் நீங்க வரலாறு சகோதரி அரசியல் வரலாறு நீங்க முழுசா திருப்பி பாருங்க. அரசியல் நாகரிகத்தையும் இந்தியால அரசியல் நாகரிகத்தையும் ஜனநாயக மாண்புகளையும் தொடர்ந்து நிலைநிறுத்தியது எந்த கட்சிகள்னு ரொம்ப தெளிவா தெரியும். பல பொது மேடைகள்ல நாகரிகம் இல்லாமல் இன்னைய காலகட்டத்தில் நாகரிகம் இல்லாத பேச்சுக்களையும் செயல்களையும் ஆதாரமற்ற பேச்சுக்களையும் செயல்களையும் செய்யறது யாருன்னு ரொம்ப தெளிவா தெரியும், இன்னைக்கு நடக்கிறதுலயும் தெரியும். சரிங்களா? அரசியல் மாண்புகளையும் ஜனநாயக மாண்புகளையும் தொடர்ந்து சொல்லி கொடுத்தவங்க தொடர்ந்து அந்த வழியில நடந்தவங்க யாருன்றதும் தெரியும். இன்னைக்கு யார் அதை கடைபிடிக்காம பொது வெளியில அதாவது வந்து ஒரு சார் எந்த கட்சியா இருக்கலாம், ஆனா ஒரு அரசியல் கட்சியில இருக்கவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய சமூக பொறுப்பு இருக்கு பொது தளத்துல இருக்கவங்களுக்கு. ஆனா அது எவ்வளவு இடங்கள்ல நீங்க அதை மீறி போயிருக்கீங்க, அந்த லிமிட்ஸை கிராஸ் பண்ணிருக்கீங்க, ஒரு சமூக பொறுப்பே இல்லாம எவ்வளவு இடங்கள்ல பேசியிருக்கீங்கன்றது எல்லாருமே திரும்பி பார்த்தா சரியா இருக்கும். இண்டி கூட்டணின்னு சொல்றாரு அண்ணன் சொல்றாரு. இண்டி கூட்டணி பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் மட்டும் தான் இன்டாக்டா இருக்கு, மீதி எல்லா ஸ்டேட்லுமே பிரிஞ்சு போயிட்டு தான் இருக்கு. இப்போ ஜம்மு காஷ்மீர் ஸ்டேட் அவரும் சொல்லியிருக்காரு, இதுக்கு மேலே இருந்தால் இண்டி கூட்டணி வச்சது ஒன்றுமே கிடையாதுன்னு சொல்லியிருக்காங்க. மம்தா பானர்ஜி எங்கிட்ட கொடுங்க காங்கிரஸ் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ தமிழ்நாடு தவிர மீதி எல்லா ஸ்டேட்லையும் பார்த்தீங்கன்னா இண்டி கூட்டணி பிரச்சனை. உதாரணத்துக்கு இப்போ கேரளா எடுத்துக்கும் கம்யூனிஸ்டுக்கும்
காங்கிரஸ் லீடர் திரு ராகுல் காந்திக்கும் எவ்வளவு முரண்பான வாக்குறுதிகள் பேச்சு போயிடுச்சுன்னு எல்லாருக்குமே தெரியும். ஸோ இந்திய கூட்டணி தமிழ்நாட்டில் மட்டும் தான் கொஞ்சம் அங்கங்க இருக்கே தவிர அதுவும் வர எலெக்ஷன் இருக்குமா இருக்காதுன்னு தெரியும். ஏன்னா 1.25 வருஷம் இருக்கு. ஸோ அதே மாதிரி பாத்தீங்கன்னா அதே மாதிரி அண்ணா முடிச்சிடறேண்ணா அதே மாதிரி அரசியல் நாகரிகம் அரசியல் மாண்பு இதெல்லாம் நிறைய பேசினே போனாரு. அதெல்லாம் எப்படி நீங்க காப்பாத்துறீங்கன்னு நான் தெரிஞ்சுக்க விரும்புறேன். ஒரு அரசியல் விமர்சகரா அது நீங்க எப்படி பண்ணி காப்பாத்துனீங்க? எப்படி உதாரணத்துக்கு வந்து இந்த அண்ணா யூனிவர்சிட்டியில் நடந்த பெண்ணு பாலியல் தொந்தரவா இருக்கட்டும், அதுல யார் இந்த சார் நீங்க கண்டுபிடிச்சிங்களா, இல்ல அது என்ன பண்ணீங்க? வேங்க வயல் சொன்ன மாதிரி இருக்கட்டும், வேங்க வயல் 2 வருஷம் ஆயிடுச்சு. இவங்க சொல்றாங்க நாங்க வந்து தாழ்த்தப்பட்ட இருக்கோம், பழங்காங்குடி இருக்கோம், நாங்க வந்து கூடவே நிற்போங்க அப்படின்னு சொல்றாங்க. அவங்க ஓட்டு வாங்குறதுக்கு தான் இவங்க இதெல்லாம் பேசிட்டு இருக்காங்களே தவிர அவங்களுக்கு எதாவது நன்மை செய்யறதுக்கு இவங்க எதுவுமே பண்ணது கிடையாது. இதுதான் வரலாறு. அதே மாதிரி இன்னொரு விஷயம், அண்ணா சொன்னார், அண்ணா பேரறிஞர் அண்ணா சொன்னார், மக்களிடம் செல், மக்களிடம் குறைய கேள், மக்களிடம் இருந்து அரசியல் கத்துக்கோ, மக்களுடன் அரசியல் செய், மக்களிடம் அரசியல்வாதியா மாறுன்னு பேரறிஞர் அண்ணா சொல்லிட்டு போனார். கரெக்ட். அதே மாதிரி பேரறிஞர் அண்ணா அவர்கள் இன்னொன்னு சொல்லியிருக்காரு, பார்த்தால் பாவம் தொட்டால் தீட்டுன்னு. எதை சொன்னார்னா, மக்கள்கிட்ட கொடுக்குறாங்க பார்த்தீங்களா ஓட்டுக்கு காசு, அது பார்த்தால் பாவம் தொட்டால் தீட்டுன்னு சொன்னாங்க. இன்னைக்கு டிஎம்கே அப்பா அந்த மக்களுக்கு போய் நாங்க காசு கொடுக்க மாட்டோம் அப்படின்னு வாக்குறுதி வைக்க முடியுமா? இங்க முடியாதுல்ல. சோ அப்ப நீங்க அண்ணாவோட கருத்துக்களை எடுத்து வந்து சேர்க்க முடியாது. அண்ணா இருந்த டிஎம்கே வேற, கலைஞர் உருவாக்கி எடுத்து வந்த டிஎம்கே வேற. நீங்க அண்ணாவே இப்ப எடுத்துட்டே வந்து இருக்க முடியாது. அண்ணா வந்து ஓட்டுக்கு காசு கொடுத்த பார்த்தால் பாவம் தொட்டால் தீட்டுன்னு சொன்னாரு. ஓட்டுக்கு காசு கொடுத்த பார்த்தால் பாவம் தொட்டால் தீட்டுன்னு சொன்னாரு. சரி, அது அவங்க என்ன கேக்குறாங்க, திமுக வந்து இந்த தேர்தலில் வந்து பணம் கொடுக்காம இந்த தேர்தலை சந்திக்குமா அப்படின்ற ஒரு கேள்வி வந்து முன் வச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம வேங்கை வயல் பிரச்சனை, நீட் பிரச்சனை அப்படின்ற எல்லா பிரச்சனையும் வந்து எதிர்கட்சிகள் வந்து உங்க முன்னாடி வைக்கிறாங்க. இடைத்தேர்தல் அப்படின்றது அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் தமிழ்நாட்டினுடைய மொத்த நிலவரத்தையும் பார்த்துதான் இந்த தேர்தலை வந்து அணுகுவாங்க அப்படின்ற ஒரு பார்வை இருக்கு. அந்த பார்வையில வந்து திமுகவினுடைய வெற்றி வாய்ப்பு அப்படின்றது எவ்வளவு இருக்கு? இப்ப இவங்க பட்டியலிட்டாங்க சில விஷயங்கள், ஃபாத்திமா சில விஷயங்கள்லாம் வந்து பட்டியலிட்டாங்க, ஓம் பிரகாஷ் சில விஷயங்களை பட்டியலிட்டாரு. இந்த வேங்கை வயல் பிரச்சனை, நீட்டு, யூனிவர்சிட்டி பிரச்சனை, இதெல்லாம் திமுக வந்து எந்த வகையில அணுகிட்டு இருக்கிறாங்க சார்? இப்ப அவர் சொல்ற பாரு, ஓட்டுக்கு பணம் கொடுத்தது திமுக அப்படின்லாம் பேசுறேன். நான் ஓட்டுக்கு பணம் கொடுக்கறது கட்சி எல்லாம் கிடையாது. நாங்க மாசம் மாசம் மக்களுக்கு பணம் கொடுக்குறோம். எப்படின்னு கேட்டீங்கன்னா, வயது முதிர்ந்தவர்களுக்கு முதியோர் தொகை கொடுக்கிறோம், வீட்டு தலைவியாக இருக்கிறவர்களுக்கு மாசம் மாசம் ஊக்கத்தொகை கொடுக்கிறோம், படிக்க போற பெண்கள், கல்லூரிக்கு போற பெண்களுக்கு புதுமை திட்டத்துல 1000 ரூபாய் கொடுக்கிறோம். அதே பள்ளிக்கூடத்தை அதே வீட்டுல இருக்கிற மாணவர்கள் இருப்பார்களானால் மாணவர்கள் கல்லூரிக்கு போனால் நான் தமிழ் புதல்வன் திட்டம் கொடுக்கிறோம். அதே போல அந்த பள்ளிக்கூடத்தை அந்த படித்து விட்டு வந்தவர்கள் வேலை வாய்ப்பு உருவாக்கி தருவதற்கு எங்கள் தலைவர் கொடுத்திருக்கிற நான் முதல்வன் திட்டம் கொடுக்கிறோம். ஓட்டுக்கு காசு கொடுக்க வேண்டிய அவசியம் இல்ல சார். மாசம் மாசம் மக்களுக்கு என்னன்னு கேட்க சொல்லுங்க. தப்பு கிடையாது, விவாதம் தானே. பயந்து போறவங்க திமுக காரன் கிடையாது. அதாவது நான் என்ன சொல்றேன், சண்டையே கிடையாது. எனக்கு அந்த அம்மாவுக்கு பாத்திமாவுக்கு எனக்கு என்ன சொத்து தகராளா? கொள்கை தகராறு தானே. அவங்க சரியான பாதையில போடாக்க நான் பாராட்டிட்டு போறேன், தவறான பாதையில பாத்திமா ஒண்ணும் கிடையாதுமா. பாத்திமாமா, அண்ணா பல்கலைக்கழகத்தில் ஒரு மாணவி பாதிக்கப்பட்ட பொழுது உங்களுக்கு துடிப்பு வருகிற பொழுது, விஜயலட்சுமி என்ற ஒரு பெண் பாதிக்கப்பட்ட பொழுது துடிக்கலையாமா? செயல்பாடுகளா பேசுவோம், திட்டங்களா பேசுவோம். நீங்க கொஞ்சம் அமைதியா இருங்க. பாத்திமா ஒரு நிமிஷம். முரளி சார், பின்னாடி இருந்தது சுற்றுச்சூழல் அணி, அங்க இருக்கக்கூடிய திமுகவின் சுற்றுச்சூழல் அணி, அதற்கு ஏதாவது தீர்ப்பு வந்திருக்கா? திமுக பொதுக்கூட்டத்துல பெண் நீங்கள் சார்ந்த இயக்கம் இன்று நீங்கள் எப்படி அந்த இயக்கத்துக்காக பேசிக் கொண்டிருக்கிறீர்களோ அதே போல காளியம்மாள் பேசிக் கொண்டிருந்தாரே, காளியம்மாள் சொன்னாரே, நீங்க கேட்டீங்களா? துப்பற்று கவனிக்க துப்பற்று நீங்க இருக்கீங்க, அதற்கு பதில் என்ன? பாத்திமா ஒரு நிமிஷம்.
தனி மனித தாக்குதலாம் பண்ண வேண்டாம். ஒரு நிமிஷம் ஃபாத்திமா, ஒரு நிமிஷம். கேள்விக்கு நான் பதில் சொல்றேன். நீங்க கேட்ட கேள்விக்கு தான் நான் பதில் சொல்றேன். நீங்க அண்ணா பல்கலைக்கழகத்துல ஃபாத்திமா ஒரு நிமிஷம் முரளி முடிச்சிட்டு நீங்க மறுபடியும் பேசுங்க. ஃபாத்திமா ஒரு நிமிஷம். முரளி சார், நீங்க உங்க கருத்துக்களை பதிவு பண்ணுங்க. திட்டங்கள் சார்ந்து, கொள்கைகள் சார்ந்து பேசுங்க. அல்ல, நான் என்ன சொல்றேன், அப்ப நீங்க அப்ப துடிக்கல, காளிமாவுக்கு துடிக்கல, சரி வேண்டாம், மின்சார கட்டணம் உயர்ந்துருச்சுங்கிறீங்க. மின்சார கட்டணம் உயர்வதற்கு யார் காரணம்? திமுக காரணமா? உதய மின் திட்டம் என்று சொல்லப்படுகிற திட்டத்தில் கையெழுத்து போட்டது எடப்பாடியும் ஓபிஎஸும் இபிஎஸும் போட்டதனால் இப்பொழுது மின்சார கட்டணம் உயர்ந்திருக்கிறது. சரி வேண்டாம், கர்நாடகத்தை பாருங்க, கேரளாவை பாருங்க, ஆந்திராவை பாருங்க, உத்தரப்பிரதேசத்தை பாருங்க, இந்த மாநிலத்தோடு தமிழ்நாட்டை ஒப்பிட்டு பாருங்கள். அந்த மாநிலங்களிலே இருக்கிற மின் கட்டணத்தை காட்டிலும் தமிழ்நாட்டில் குறைந்த அளவுதான் மின் கட்டணம் வசூல் செய்யப்பட்டுக் கொண்டிருக்கிறது. இதுல எந்த வகையான மாற்றமும் கிடையாது. அதன் பிறகு 15 விழுக்காடு இன்னைக்கு நாம அதிகமா கட்டுறோம். உங்க கட்சியினுடைய நிலைமை என்ன தெரியுமா? சொன்னது மாதிரி நிலக்கரி நீங்க நிறைய பாயிண்ட் சொன்னீங்க, அவர் முடிச்சது நீங்க சொல்லுங்க. அதானி மீது குற்றச்சாட்டு இருக்கும்போது இந்த மாநில அரசு அவர்களுக்கு அகேன்ஸ்டா எடுத்த இது என்னது வழக்குகள் என்ன, அவங்க மீது எடுத்த நடவடிக்கைகள் என்ன, லஞ்ச ஒழிப்புத்துறை அதானி மீது நடவடிக்கை எடுக்க வேண்டியது ஒன்றிய அரசு. நாங்க தெளிவா சொல்லிட்டோம், அதானிக்கு எங்களுக்கு சம்பந்தம் கிடையாது, அதானி எங்களை சந்திக்கலன்னு எங்க முதலமைச்சர் கிளீனா சொல்லிட்டாங்க. நீங்க ஏன் போட்டு ஓட்டிட்டு இருக்கீங்க? எடுக்க வேண்டியது ஒன்றிய அரசு. நீங்க தான் சொன்னீங்கல்ல, ஒன்றிய அரசு அவர் முடிச்சிட்டு நீங்க அவருக்கு பதில் சொல்லுங்க, அவரோட கொஸ்டினுக்கு பதில் சொல்லுங்க. ஒண்ணும் கிடையாது, நாங்க தான் ஒன்றிய அரசை எதிர்ப்பதில் நாங்க தான் முன்னணியில இருக்கிறோங்கிற அதானிய ஒன்றிய அரசு கைது செய்யணும், ஆர்ப்பாட்டம் நடத்துங்க. ரொம்ப வெளியில போயிருக்கோம். ஈரோடு கிழக்குல மக்கள் மனநிலை எப்படி இருக்கு? மக்கள் மலையில திமுக ஜெயிச்சிருச்சு சார். மக்கள் மலையில 1.25 லட்சம் ஓட்டு வித்தியாசத்துல திமுக ஜெயிச்சிருச்சு. இதுல எல்லாம் மாற்றம் கிடையாது. பெரிய ஓட்டு டிஃபரன்ஸா சொல்றீங்களே என்ன சார்? பெரிய ஓட்டு டிஃபரன்ஸா சொல்றீங்களே. எங்களுக்கு சார் எந்திரிக்கிறதுக்கு ஆள் இல்ல சார். உங்களுக்கு ஒரு சின்ன கணக்கு சொல்றேன் கேளுங்க. 2021 நாம் தமிழர் கட்சி பெற்ற வாக்கும் 2023 அவர்கள் பெறுகிற பொழுது பெற்ற வாக்கு 800 வாக்கு கம்மியாக வாங்கிட்டாங்க. இந்த தேர்தல் முடிந்த பிறகு வாக்கு எண்ணப்பட்ட பொழுது 10,000 எவ்வளவு ஓட்டு அவங்க வாங்கியிருக்காங்க தெரியுங்களா? 10,000 சொல்ற வாக்கு வாங்கியிருக்காங்க. 10,000 ஓட்டு வாங்கி இருக்கிற நாம் தமிழர் என்ன ஆகுது? 10,827 ஓட்டு வாங்கி இருக்கிற நாம் தமிழர் ஓட்டு எண்ணப்படுகிற பொழுது அடுத்த மாதம் 8ஆம் தேதி 2,000 ஓட்டு இருக்கும். 8,000 ஓட்டு இழந்திருக்கும். ஆனால் திமுக 1 லட்சத்திற்கு மேற்பட்ட வித்தியாசத்தில் கண்டிப்பா ஜெயிக்கும். ஏன்னா மக்கள் திட்டம், மக்களை நம்பி நாங்கள் களத்தில் இருக்கிறோம். மக்கள் எங்களுக்கு சரியான நல்ல ஒரு முடிவு தருவார்கள் என்ற நம்பிக்கை திராவிட மாடல் ஆட்சி நடத்துகிற எங்கள் நாயகனுக்கு. ஆகவே இன்னும் கொண்டு சொல்கிறேன் கேளுங்கள். ஈரோடு கிழக்கு தேர்தல் என்பது இடைத்தேர்தல் என்பது சாதாரண தேர்தல். 2026 திமுக 200 சட்டமன்ற தொகுதிகளில் வெற்றி பெறுவதற்கு அடியெடுத்து கொடுக்க போவது ஈரோடு கிழக்கு சட்டமன்ற இடைத்தேர்தல். சரி ஃபாத்திமா, ஈரோடு கிழக்கு தொகுதி அவங்க 2026 இம்பாக்ட் எப்படி இருக்க போகுது அப்படின்ற கொஸ்டினே நான் இங்க வைக்கல. ஆனா அவங்க அந்த பாயிண்ட்டுக்கு எடுத்துட்டு வராங்க. இந்த 200 தொகுதியை நாங்க 2026 ஜெயிக்க போறதுக்கான ஒரு அடித்தளமா இது இருக்கும் அப்படின்னு சொல்லி அவர் சொல்றாரு. பட் நான் அதை உங்ககிட்ட கேள்வியா வைக்கல, 2026 இது இம்பாக்டா இருக்குமான்னு சொல்லி. ஆனா நாம் தமிழர் கட்சியினுடைய வாக்கு எண்ணிக்கை குறையும் அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டை ஒரு வச்சிருந்தாரு. ஓகே, எல்லா கட்சிக்கும் ஒரு கான்ஃபிடன்ஸ் இருக்கும், நம்ம மற்ற கட்சியை விட நிறைய நம்பர்ஸ் ஜெயிச்சிருவோம், அந்த கட்சி கம்மியா வாக்கு வாங்குவோம் அப்படின்னு ஒரு எல்லா கட்சிக்குமான ஒரு கான்ஃபிடன்ஸ் இருக்கும். நீங்களும் அந்த மாதிரியே தான் அவருக்கு களத்துல இருப்பீங்க. யாருமே போட்டியில்லைனாலும் கூட நாங்க போட்டியிடுவோம், எங்களுக்கான ஒரு ஓட் பர்சன்ட் அங்க இருக்கு, எங்களுக்கு வாக்களிக்கக்கூடிய மக்கள் இருக்காங்கன்ற நம்பிக்கையில நீங்க போட்டிடுறீங்க. அந்த இடத்துல என்ன மாதிரியான ஸ்ட்ரகிள்ஸை நீங்க ஃபேஸ் பண்றீங்க? இன்னொன்னு, அங்க இருக்கக்கூடிய மக்களுடைய மனநிலை எப்படி இருக்கு? நீங்க எதை பேஸ் பண்ணி இந்த தேர்தலில் கான்ஃபிடென்ட்டா இப்ப அவர் ஒரு பெரிய நம்பர் குறைஞ்சிரும் அப்படின்னு சொன்னார்ல, அதை எப்படி அகேன்ஸ்ட் பண்றீங்க? இல்ல, இப்போ நீங்க பாத்தீங்க அப்படின்னா தேர்தல் முதல்ல நேர்மையாவே நடக்கிறது இல்ல. நேர்மையும் துணிவோட நடந்தது அப்படின்னா நம்ம இது குறித்து விவாதிப்பது சரியாக இருக்கும். கடந்த முறை பாத்தீங்க அப்படின்னா பல ஆயிரம் கோடி அங்க இறக்கப்பட்டுச்சு. ஏற்கனவே சகோதரர்களும் குறிப்பிட்டது போல இங்க தமிழ்நாட்டில் இருந்தக்கூடிய எல்லா முக்கிய புள்ளிகளும், அரசியல்வாதிகளும், அதிகாரிகளும் அங்கதான் குவிந்திருந்தாங்க. இடைத்தேர்தல் அப்படிங்கும் போது ஒரு நடுநிலை என்கின்ற நிலைமை அங்க இருக்கவே இருக்காது. அதுவே பொது தேர்தல் அப்படின்னு வரும்போது எல்லா அரசு இயந்திரமும் ஒரு அச்சப்படும், ஏன்னா ஆட்சி மாறக்கூடும் அப்படிங்கிற ஒரு நிலை ஏற்படும். ஆனால் இந்த இடைத்தேர்தல்கள்ல என்ன நடக்கும் அப்படின்னா, அதிகாரத்துல இருக்கிறவங்க அவங்களுடைய பணபலத்தை வைத்து, மிதமிஞ்சி அளவுல இருக்கக்கூடிய ஊடக வெளிச்சத்தை வைத்து
அங்க நீங்க கடந்த முறை பார்த்திருப்பீங்க, மக்களை ஆடு மாடுகளை போல பட்டியல வந்து அடைத்தது. புல்லும் புண்ணாக்கும் கொடுப்பது போல அவர்களுக்கு வந்து உணவும், அவர்களுக்கு காசும், பரிசு பொருட்களும், அவர்களுக்கு வந்து இன்ப சுற்றுலாக்களும், இப்படி எல்லா அயோக்கியத்தனத்தையும் வந்து ஜனநாயகத்துக்கு புறம்பான விஷயங்கள் எல்லாத்தையுமே வந்து அங்க போட்டி போட்ட திமுக செய்தது. அப்போ நேர்மையாக வாழ்வதே கடினமான ஒரு காலமாக இருக்கும். அந்த காலம் இதுதான் அப்படிங்கறத நாம சொல்றது. நம்ம நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னது இதுதான். நேர்மையாக வாழ்வது என்பது நெருப்பு துண்டுகளை கையில் வைத்திருப்பது போன்ற ஒரு நேரம் வந்து ஏற்படும். அந்த காலம் இதுதான். ஏன் அப்படின்னா இவர்கள் மக்களுக்கு காசு கொடுக்காமல் வாக்குகளை பெற மாட்டாங்க, மாறாக வாக்குகளை இந்த முக்கியமான சேலஞ்ச் நாம் தமிழர் கட்சிக்கு கட்டாயமாக இருக்கும். நான் அதுல வந்து எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் நாங்க தமிழ் தேசிய மறுமலர்ச்சியை விரும்பக்கூடிய மக்களை அரசியல் படுத்தி அணிதிரட்டி கொண்டிருக்கிறோம். அதனால் உண்மையையும் நேர்மையும் விரும்பக்கூடிய மக்கள், உண்மையான மாற்று சக்தியை விரும்பக்கூடிய மக்கள், தமிழ் தேசிய மறுமலர்ச்சியை விரும்பக்கூடிய மக்கள், நல்ல ஆட்சி பிறக்கணும், மண்வளமும் மலைவளமும் காட்டு வளமும் கனிம வளமும் ஊழலும் லஞ்சமும் மதுமத போதையும் இல்லாத ஒரு நல்ல சமூகம் படைக்க வேண்டும் என்று எண்ணக்கூடிய அத்துணை மக்கள் எங்களுடைய எளிமை பின்புலத்தை கொண்ட அத்துணை பேரும் நாம் தமிழர் கட்சிக்கு வாக்கு செலுத்துவாங்க அப்படிங்கிறது தான் நம்பிக்கையாக. நாம் தமிழர் கட்சி மாற்று சக்தின்றாங்க. ஆனா இது வரைக்கும் பார்த்தோம்னா நாம் தமிழர் கட்சி பிரிவினை சக்தியா தான் இருக்கு. நாம் தமிழர் கட்சி மாற்று சக்தியா எந்த ஒரு தளத்திலுமே இல்ல. அதுக்கு ஒரு மிக சிறந்த உதாரணம் காங்கிரஸ்ல இருந்து விஜய் கிருஷ்ணா. அதுக்கு ஒரு மிக சிறந்த உதாரணம் இன்னைக்கு அவங்க கட்சியோட தலைமை ஒருங்கிணைப்பாளர் காங்கிரஸோட செய்தி தொடர்பாளர் பேசுறாரு. இங்க பாருங்க, அதுக்கு ஒரு மிகப்பெரிய உதாரணம் இன்னைக்கு அவங்க கட்சியோட தலைமை ஒருங்கிணைப்பாளர் ஒரு ஆதாரமற்று பெரியாரை குறித்து பேசியதுதான். அதாவது நீங்க இன்னைக்கு பெண் ஒற்றுமை, பெண்கள் உமன் எம்பவர்மெண்ட்டை பத்தி நீங்க பேசுறீங்க. தன் வாழ்நாள் முழுவதுமாக பெண்கள் அடிமைத்தனத்திலிருந்து முன்னேற வேண்டும் என்றால் அறியாமையையும் அவங்க ஒழிக்கணும்னா கல்விதான் முக்கியம்னு தன் வாழ்நாள் முழுவதும் போராடியவர் ஐயா பெரியார். ஆனால் நீங்கள் இன்னைக்கு பெரியாரை பற்றி ஒரு ஆதாரமற்ற ஒரு கீழ்த்தரமான பல விஷயங்களை இன்னைக்கு எந்த ஒரு இதுவுமே இல்லாமல் திரு சீமான் அவர்கள் பேசுகிறாரு. அதுவும் அவர் பேசுறது பார்த்தீங்கன்னா தொடர்ந்து பிரிவினையை தூண்டுற மாதிரி பேசுறாங்க. முரளி சார், காங்கிரஸ் தலைவர் அவர்களுக்கு ஒரு முறை நம்ம ஐயா பெரியார் அவர்களை பத்தி பேசணும் விவாதம் கட்டாயமாக ஐயா பெரியார் அவர்கள் தீர்ப்பதற்காக சனாதனத்தையும் பார்ப்பனியத்தையும் ஒழிப்பதற்காக பல இடங்களில் பேசியிருக்கிறார். மதிக்கிறோம், வரவேற்கிறோம். ஆனால் அவரை பெரியாரை பத்தி தெரியாதனாலதான் தப்பு தப்பா பொது தளத்துல ஆதாரம் இல்லாம பெரியாரை பத்தி பெரியார் அவர்களுடைய மண்ணு ஒட்டுமொத்தமாகவே அண்ணா பல்கலைக்கழக மாணவியினுடைய அண்ணா பல்கலைக்கழக விஷயத்துல நடந்ததுன்னா ஒரு ரெண்டு கேம்ப் வச்சுக்கோங்களேன். அந்த விஷயத்தை விட்டுருவோம். பாதிக்கப்பட்டவங்களுக்கு ஒரு பெரிய அரசியல் ஆதாயம் நீதி கிடைக்கணும் சார். நீதிக்காக இங்க பண்ணல. பல பேர் அரசியல் ஆதாயம் தான் தேட பாக்குறாங்க. நீங்க ஐஎன்டிஐ கூட்டணியில இருந்து திசை திருப்பும் அரசியல் செஞ்சிருப்பீங்க. மக்களுக்கான அரசியல் பேசுறோம். மக்கள் எந்த தரப்பா இருந்தாலும் பாதிக்கப்பட்ட மக்கள் நீதி வேணும். இன்னைக்கு எலெக்ஷனை பத்தி பேசுறீங்களே, பிஜேபி இன்னைக்கு எலெக்ஷன்ல அமெண்ட்மென்ட் எடுத்து வந்திருக்காங்க. அது டெமோக்ரஸி எவ்வளவு தூரம் சிதைக்கும். அதுக்கு நாம் தமிழோட குரல் என்ன? ஜனநாயகத்தை இன்னைக்கு எலக்ட்ரல் ப்ராசஸ் சிதைக்க பாக்குறாங்க. ஒரு நிமிஷம் விஜய். ஃபாத்திமா, இப்ப பெரியார் பத்தின விஷயங்களை வந்து அவர் முன்னெடுத்து வச்சு பேசியிருந்தாரு. ஈரோட்ல இந்த தேர்தல் நடக்குது, ஈரோட்டுக்காரர் பெரியார். ஸோ அப்படி இருக்கும்போது அந்த இடத்துல வந்து இந்த விஷயம் வந்து உங்களுக்கு இம்பாக்ட் ஏற்படுத்தணுன்ற அது மாதிரி ஏதாவது நீங்க ஃபேஸ் பண்ணீங்களா, இல்ல அதுக்கு என்ன பதில்? சகோதரர், இப்போ நாங்க வந்து எங்களுக்கு வந்து இங்க வந்து ஒரு அரசியலை முன்வைக்கிறோம். அது என்ன அப்படின்னா அதுல வந்து ஒரு தெளிவு ஏற்படணும். மக்களுக்கு உண்மையாகவே பகுத்தறிவை ஐயா பேசியிருக்கிறார். ஆனால் அந்த பகுத்தறிவை பயன்படுத்த வேண்டும் என்று செயல் அளவுல வந்து காட்டிக் கொண்டிருக்கிறது நாம் தமிழர் கட்சி. ஐயா பல இடங்கள்ல முரண்பட்ட கருத்துக்களை பேசியிருக்கிறார். அவருடைய நிலைப்பாடு நேர்த்தியாக சீராக இருந்ததே கிடையாது அப்படிங்கிறதுக்கு முன்வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு அரசியல் தான் எனக்கு எடுத்து மக்கள் மன்றத்துல நாங்கள் வந்து கருத்துக்களை பதிவு செய்யறோம். நாங்க
வேற கருத்துக்களை எல்லாம் சொல்லல. ஐயா சொன்ன கருத்துக்களே எடுத்து முன்னுக்கு வைக்கிறோம். அதை ஏற்பதும் ஏற்காமல் இருப்பதும் மக்கள் கிட்ட விட்டுருங்க. மாறா நீங்க வந்து முரளி சார் ஆர்எஸ்எஸ் கருத்துக்கள் மாதிரி தான் உங்க கருத்துக்கள் முன்னெடுத்து நிக்கிறீங்க. பெரியார் கருத்துக்களை முன்னெடுத்து வைக்கிற மாதிரி தெரியல. ஆர்எஸ்எஸ் கருத்துக்களை ஒன்றி போற கருத்துக்களை தான் முன்னெடுத்து வைக்கிற மாதிரி இருக்கு சகோதரி. இதுதான் நடக்கிறது. பெரியார் கருத்துக்களை எடுத்து, அதாவது உங்க தலைவர் அவர்களோட நிலைப்பாடு மாறிட்டே இருக்கு. பல இடங்கள்ல முரண்பட்டு அவரும் பேசுறாரு. நீங்க ஒரு விஷயம் ரொம்ப தெளிவுபடுத்தாம பேசக்கூடாது சொன்னாங்க. அவங்க 2 பேரும் ஒன்னான்னு நீங்க சொல்லுங்க. நீங்களும் திமுகவும் திகாவும் ஒண்ணுன்னு நாங்க ஆர்எஸ்எஸும் இவங்களும் ஒண்ணுங்கிறோம். அதை நீங்க ஏத்துக்குவீங்க? ஈரோடுக்குள்ள ஈரோடு சார்ந்து நம்ம பேசலாம். நீங்க ஏத்துக்குவீங்களா? இப்படி பேசணும் அப்படின்னா விதண்டாவாதமா எங்களுக்கும் பேச தெரியும். நாங்கள் அவர் வைத்த கருத்துக்களை முன்வைக்கிறோம். எங்களுக்கு அதுல ஐயம் கிடையாது. அவர் வச்ச கருத்துக்களை முன்வைக்கிறோம். அதான் மக்களுடைய பகுத்தறிவு பயன்படுத்தி சரியா தமிழ் மக்கள் ஏத்துட்டு போயிட்டோம். நீங்க பயன்படுத்தி பயன்படுத்தி மக்களை ஏமாற்றுவீர்கள் என்றால் உங்களை உங்க தலைவர் எந்த விதத்திலுமே அது பகுத்தறிவையோ இல்ல பெரியார் கருத்துக்களையோ பத்தி பேசலாம். அது ரொம்ப இன்டைரக்டா இங்க பிரிவினையும் இங்க இருக்கிற பல சமூக சீர்திருத்த வார்த்தைகளுக்கு நடுவுல ஒரு பிரிவினையான கருத்தை தான் விதைச்சிருக்காரு. ரொம்ப தெளிவான இடத்துல போல நீங்க சொல்ற மாதிரி இதோட எஃபெக்ட்ஸ் எதுவுமே ஒரு சமூகத்துக்கு பயன் கொடுக்கும். ஒரு ப்ரோக்ரசிவ் சொசைட்டி காங்கிரஸ் செய்யாத பிரிவினைவாதத்தை விடவா இங்க வேற யாரும் செய்து விட்டார்கள்? 10 ஆண்டுகளாக பாஜக இருக்கு. பாஜகவை எதிர்க்கிறதுக்கு துப்பு இல்ல காங்கிரஸ். தொடர்ந்து பாஜகவை எதிர்க்கிறது காங்கிரஸ் தான். அவங்க எல்லாமே எதிர்க்கிறது காங்கிரஸ். அதாவது பல இடங்கள்ல நீங்க சொல்றீங்க நாங்க திட்டங்களை எதிர்க்கிறோம். எந்த திட்டங்களை எந்த விஜய் வரேன் மேம் ஒரு நிமிஷம். ஃபாத்திமா மேம் ஒரு நிமிஷம் இருங்க. ஓம் பிரகாஷ் ஒரு விஷயம் பெரியாரை பத்தி ஐயாவும் சரி எல்லாம் பேசிட்டு இருக்கும்போது ஒரே ஒரு விஷயம் மட்டும் நான் சொல்லிடுறேன். பெரியாரை பத்தி நாம் தமிழர் கட்சி சீமான் அவர்கள் சொன்ன வந்து உண்மையா பொய்யான விஷயத்துக்கு நான் இப்ப வர விரும்பல. ஆனா பெரியார் ஒரு பின்பம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப வருஷமா தமிழ்நாடு அரசியல பெருசா தாக்கம் இருக்கு. ஆனா இந்த கடந்த அரசியல் உன்னிப்பாக கவனிச்சு 10 வருஷமா கடந்த 10 வருஷமா பெரியார் பேர் வந்து அதிகமா இருக்கு, புழக்கத்துல அதிகமா இருக்கு. பெரியார் பேரை வச்சுதான் பிஜேபி பயங்கரமா அப்போஸ் பண்ணாங்க. அதோட அப்போசிட்ல தான் டிஎம்கே வந்து பெருளால் வெற்றி பண்ணாங்க. அது வந்து எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். இது இந்த பெரியார் ஒரு பெரிய பின்பத்தை உடைச்சாதான் பிஜேபியாலும் சரி அரசியலும் கால் ஒண்ண முடியும். அதான் நிதர்சனமான உண்மை. ஒரே நிமிஷம் முடிச்சிடறேன் அதுக்கப்புறம் உங்க கருத்தை நீங்க வைங்க. சோ ஆனா இது என்னன்னா இதுக்காக ஆர்எஸ்எஸ் சரி இல்ல பிஜேபி சார்ந்த தலைவர்கள் நிறைய பேர் முன்னெடுச்சாங்க எப்படியாச்சும் இந்த பிம்பத்தை உடைக்கணும்னு. ஆனா பெருசா பிம்பத்தை உடைக்க முடியல. ஆனா நாம் தமிழர் கட்சி சீமான் அவர்கள் சொன்ன ஒரு பேட்டியில இந்த பிம்பம் கிட்டத்தட்ட பாதியா உடைஞ்சது. அது நம்ம ஏத்துக்கொள்ளதான் ஆகணும். பெரியாரோட பிம்பம் வந்து பாதியா உடைஞ்சது. அது எங்க ஃபுல்லா உடைஞ்சிருச்சுன்னா திராவிட கட்சியோட பேஸே அதுதான். சோ அது உடஞ்சு திராவிட கட்சியும் இல்லாம போயிட்டு ஒரு ஆதங்கத்துல தான் தொடர்ந்து இங்க வச்சிருக்காங்க. மத்தபடி பெரியார் வந்து தமிழ்ல வந்து காட்டு மிராண்டி மொழி சொன்னதா இருக்கட்டும், நம்மளுக்கு சுதந்திரம் அவுட் ஆஃப் கான்டெக்ஸ்ட்ல பேசாதீங்க. அவுட் ஆஃப் கான்டெக்ஸ்ட்ல பேச கூடாது. அந்த முழு ஸ்பீச்சை பேசுங்க. நான் விவாதத்துக்கு சரி அப்ப என்ன இல்ல சரி ஓம் பிரகாஷ் பெரியார் பத்தி விவாதம் பண்ணாது. அவர் ஏன் முழு தத்துவத்தை பேசுங்க. முழு தத்துவத்தை பேசுங்க. முழு தத்துவம் இந்த மாதிரி எதிர்ப்பது மட்டும்தான் முழு தத்துவம். இந்த மாதிரி தாண்டி மீது என்ன வந்து அது உங்க பிரச்சனை. உங்க பிரச்சனை மட்டும் இந்த சமூக சீர்திருத்த மனுஸ்மிருதி விதைச்சத போராட்டம் பெரியார் தான். அதுதான் உங்க கண்ணுக்கு நீங்க பேச முடியுங்க. நான் பேசுறேன். மனுஸ்மிருதி பத்தி பேசலாமா? வாங்க. கோடிஃபைடா சார் மனுஸ்மிருதி அசோகான ஒரு சக்கரவர்த்தி இன்கல்கேட்டிங் டிவிஷன் அசோகான ஒரு சக்கரவர்த்தி போறதுக்கு அப்புறம் என்ன இப்ப நான் என் போன்ல மனுஸ்மிருதி பிடிஎஃப் இருக்கு காட்டுங்க சார். சரி நம்ம தனியா பேசுவோம். ஈரோடு கிழக்கு பத்தி பேசுங்க. சகோதரி மனுஸ்மிருதி இன்னைக்கு சொல்லுது ஒரு பெண்ணும் தன் வாழ்நாள் முழுவதுமாக யாரையாவது சார்ந்து மட்டும்தான் இருக்கணும். மனு அது ஏதுன்னு சொல்லவே இல்லை யாருமே இங்க. நான் கற்பனை சொல்லல. நான் காட்டுறேன். கொஞ்ச நாள் முன்னாடி யூனியன் மினிஸ்டர் அமித்ஷா கூட பேசினாரு. அம்பேத்கர் அவர்களை திரும்பி சொல்றது வந்து ஃபேஷன். அதாவது அம்பேத்கர் அவர்களையும் சரி பெரியார் அவர்களும் சரி இது பேசுறது வந்து ஒரு நீதிக்கான வேட்கை தான். இங்க சமூக நீதி நடக்கணும்ன்றதுக்காக வேட்கை தான். இந்த மனுஸ்மிருதி கொள்கையை
தொடர்ந்து தூக்கி பிடிக்கிறவங்க வந்து இதை வந்து திருச்சி இதை கொச்சைப்படுத்தும் விதமாக பேசுறாங்க. விஜயகிருஷ்ணாவும் ஒரே ஒரு விஷயம், பெண் என்பவள் ஆணை சார்ந்துதான் இருக்க வேண்டும். மனு சொல்கிறது மகளாக இருக்கிற பொழுது தந்தையை, அதே போல மனைவியாக இருக்கிற பொழுது கணவனை, அதே போல தாயாக இருக்கிற பொழுது மகனை ஆணை சார்ந்துதான் பெண் இருக்க வேண்டும் என்று சொல்வதுதான் மனுநீதி. அதை உடைத்தவர் தான் பெரியார். அதனால்தான் பெரியார் என்ற பிம்பத்தை உடைப்பதற்கு RSS முயற்சி செய்தது. அதனால் முடியவில்லை. பெரியார் என்ற பிம்பத்தை உடைப்பதற்கு இந்த நாட்டில் தமிழிசையும் பொன் ராதாகிருஷ்ணனையும் பயன்படுத்தினார்கள், முடியவில்லை. அதே போல பெரியார் என்ற பிம்பத்தை உடைப்பதற்கு எல் முருகனையும் அண்ணாமலையும் பயன்படுத்தினார்கள், முடியவில்லை. இப்பொழுது பெரியார் என்ற பிம்பத்தை உடைப்பதற்கு பூமட்டைகளை சில பேரை கூட்டிக் கொண்டு வந்திருக்கிறார்கள். பெரியார் என்பது பிம்பம், இமயம். அந்த இமயத்தை எவராலும் உடைக்க முடியாது. உடைத்தாலும் உடைக்க வேண்டும் என்ற முயற்சி செய்தனாலும் முட்டினாலும் முட்டினவர்கள் மண்டை உடைமை தவிர பெரியார் பிம்பம் உடையாது. ஆகவே உன்னோனையும் சொல்லுகிறேன், நம்மளுடைய பாத்திமா அவர்கள் பேசுகிற பொழுது சொன்னார் பணபலம் என்கிறார். நீங்களும் இப்பொழுது தேர்தல் களத்தில் நிற்கிறீர்கள், நாங்களும் தேர்தல் களத்தில் நிற்கிறோம். ஒன்றுமில்லை, பெரியாரை விமர்சனம் செய்வதற்காக 1000 கோடி ரூபாய்க்கு மேல் பெற்று வந்திருக்கிறார் உங்கள் சீமான். அந்த 1000 கோடியும் கொண்டு வந்து கொட்டுங்கள், கொட்டி நீங்கள் ஓட்டு பெறுங்கள், அதில் தப்பு இல்லை. 5 பைசா கொடுக்காமல் நாங்கள் 1 லட்சம் வாக்கு வித்தியாசம் நாம் தமிழர் பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. நீங்க பணம் கொடுக்குறீங்களா இல்லையான்றதை களத்துல அவங்க பார்த்துட்டே இருப்பாங்க. அது பார்க்கட்டும். நீங்களும் நாம் தமிழர் அந்த நீங்க ஒரு குற்றச்சாட்டு சொன்னீங்க. இல்ல இல்ல அந்த மாதிரி அவங்க பணம் நாம் தமிழர் பணம் கொடுத்தா கம்ப்ளைண்ட் பண்ணுங்க. பாத்திமா கூட எப்ப பிஜேபி தமிழ்ல ஆட்சி இருந்தோ தொடர்ந்து பிஜேபி ஆட்சிதான். காங்கிரஸ் பாத்திமாவோட இறுதி கருத்து அதுக்கான வேலை தான் நடந்துட்டு இருக்கு. பாத்திமாவோட இறுதி கருத்து விஜய் தலைவர் ராகுல் காந்தி ரொம்ப கிளியரா சொல்லிட்டாரு. பிஜேபி பாத்திமாவோட இறுதி கருத்து people of Tamil Nadu. தாயை யார் படித்தாலும் விடாதே, தமிழை தாயே படித்தாலும் விடாதேன்னு சொன்ன கூற்றுக்கிணங்க நாங்க இருக்கிறோம். அதனால மொழி இல்ல அப்படின்னா இந்த இனம் இல்ல. அதனால் இந்த இனத்தின் முக்கியத்துவத்தை உணர வேண்டும் என்றால் மொழியின் முக்கியத்துவத்தை மக்கள் உணர வேண்டும் என்ற ஒரு விழிப்புணர்வை நாம் தமிழர் கட்சி செய்தே ஒழிய உங்களை போல வழிபடுதல், அதாவது ஏத்திசம் பேசக்கூடிய கட்சிகளில் அந்த நபரையே ஐயா பெரியார் அவர்களே வணங்கக்கூடிய வழிபடக்கூடிய ஒரு கட்சியாக மாறிக்கிட்டு இருக்கு. அப்படின்னா இன்னும் சொல்ல போனால் இந்துக்கள் தமிழர்கள், அதாவது இந்துக்கள் தமிழர்கள் அல்ல அப்படின்னு சொன்னவர்கள் நாங்க. ஓகேயா? அதனால எங்க கிட்ட நீங்க கருத்துக்களை வந்து நாங்க RSS நாங்க பிஜேபி அப்படின்னு எங்களை நேர்கோட்ல பார்ப்பது என்பது நீங்க வந்து உங்களையே விமர்சிச்சுக்கிற மாதிரி அப்படின்னு தான் நான் பாக்குறேன். திராவிடம் என்பது ரொம்ப ரொம்ப பின்னாடி வந்தது. எப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவுன்னு ஐயன் வள்ளுவன் அன்னைக்கே வந்து சொல்லிக்கிட்டு போயிட்டாரு. அதனால கல்விக்கும் ஐயா பெரியார் அவர்களுக்கும் இடைப்பட்ட காலத்துல வந்து அவர் ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தினார் அப்படிங்கிறது மாற்று கருத்து இல்லை. ஆனா அவர் தான் ஆதி முதல் அந்த முறை எல்லாமே செய்தார் அப்படிங்கறத நாம் தமிழர் கட்சி ஏற்கல. இதைத்தான் முன்வைத்து கருத்தியல் ரீதியாக நாங்க சண்டை போடுறோமே தவிர்த்து எங்களை வந்து வேற திசைக்கு மாத்தி நீங்க வந்து அதுல புலகாயுதம் அடையணும்னு நினைச்சீங்க அப்படின்னா அதற்கு நாம் தமிழர் கட்சி ஒன்றும் செய்ய முடியாது. நேர்மையாக நின்று வாக்குகளை கேட்கும். நீங்க ₹1 கொடுக்காம நீங்க அந்த EVMல வந்து எந்த மேனிபுலேஷனும் பண்ணாம நேர்மையாக சந்திங்க. எந்த கூட்டணியோட இல்லாம தனித்து நின்று போராடி காட்டுங்க. நாங்கள் ஒத்துக்கிறோம். இது நேர்மையாக ஜனநாயகத்துக்கு கிடைத்த வெற்றி. நாங்களே தோல்வி பெற்றாலும் நாங்கள் இதை ஒத்துக்கிறோம். ஆனால் அப்படி தார்மீகமா சந்திப்பதற்கு தயாரா அப்படின்னு நன்றி பாத்திமா. விருந்தினர்கள் அனைவருக்கும் நன்றி. ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தல் தொடர்பாக பல கட்சிகளுடன் விவாதம் நடத்தினோம். மீண்டும் மற்றொரு விவாதம் என்ற நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். வணக்கம்.